எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஃபுக்ஸி பார்த்தீங்கன்னா, அந்த டீன் கூட அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டீனோட ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஃபுக்ஸியோட பவர பார்த்து பயங்கரமா வந்து சாக்காயிருவாங்க. ஆனா நம்ம பசங்க எல்லாமே ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா அப்போ ஃபுக்ஸி அவன போட்டு அந்த இடத்துல பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? டெப்டி சீஃப் டீன் கிட்ட சொல்றாங்க, "டேய் ஒழுங்கா சரண்டர் ஆயிரு" அப்படி சொல்லிட்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சண்டை நல்லா போய்க்கிட்டு இருக்கும்போதே அந்த டீன் அங்க தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணிருவான். அந்த அட்டாக் அவன் டிஃபெண்ட் பண்ணும்போது ஃபுக்ஸி பார்த்தீங்கன்னா அவன அடிச்சிடுறா. அவனுக்கு அந்த இடத்துல பயங்கரமா வந்து டேமேஜ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் அந்த இடத்துல வந்துருவாங்க. அப்போ நம்ம டெப்டி சீஃப் சொல்றாங்க, "டேய் தம்பி நீ தோத்து போயிட்டா ஒழுங்கா டாக்குமெண்ட்டை குடுத்துடுங்க அது போடா" அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டவனே அவன் கடுப்பாயிட்டு, "நீங்க பண்றதெல்லாம் நியாயமே இல்ல பாத்துக்க" அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். "எங்க இடத்துல இருந்து உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீ கூட்டிட்டு போகணும்னா நீ டாக்குமெண்ட்டை குடுத்தா தான்டா கூட்டிட்டு போக முடியும்" அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி சீஃப் சொல்றாங்க. அந்த டீனுக்குலாம் என்ன பண்றதுனே தெரியல. அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வாண்டடா வந்து, "நான் இங்கேயே இருக்கேன், அவங்க வந்து டாக்குமெண்ட் குடுத்ததுக்கு அப்புறம் என்ன கூட்டிட்டு போட்டோம்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்றா. அப்ப அந்த டீன் சொல்றான், "யூகே எவனா காயப்படுத்துனீங்க அவ்வளவுதான்டா" அப்படின்னு. டெப்யூட்டி சீஃப் இப்போ கூட அவனை நம்ப மாட்டாங்க. "நீ டாக்குமெண்ட்டை குடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனை பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து வந்து சைன் போட்டு குடுத்துட்டு, யூகே வந்து நான் டாக்குமெண்ட் குடுத்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போற சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் டெப்யூட்டி சீஃப் பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் ஃபுக்ஸையும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. "நீங்க 2 பேரும் தான் நம்ம அகாடமியோட மானத்தையே காப்பாத்திருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க எல்லாமே வந்து ஃப்ரீ" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்ப அந்த யூகே இருக்கா இல்லையா? அவ வந்து கேட்கிறா, "நான் இங்க என்ன பண்ணட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டெப்யூட்டி சீஃப் சொல்றாங்க, "அவன் டாக்குமெண்ட்டை குடுக்குற வரைக்கும் நீ இங்கேயே வந்து தங்கிக்கமா. நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் உன்ன" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "நான் இங்க இருக்கிற ஒருத்தர் கூட வந்து தங்கிக்கலாமா" அப்படின்ற மாதிரி இந்த யூகே கேட்கிறா. நம்ம டெப்யூட்டி சீஃப் யார் கூடன்னு சொல்லிட்டு கேட்டா, அவ ஹீரோ கூட தங்கணுன்ற மாதிரி வந்து சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், "எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா" அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா அவ கையில ஒரு பால் எடுத்து காட்டி, "இது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல" அப்படின்ற மாதிரி கேட்கிறா. டெப்யூட்டி சீஃப் கேட்கறாங்க, "எதுக்கு நீ அவன் கூட தங்கணும்னு சொன்னா" அப்படின்னு. "ஏன்னா இவன் ரொம்ப அழகா இருக்கா" அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. உடனே வந்து ஃபோக்ஸி கடுப்பாயிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்புறன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அப்படியே ஜிங்ரானும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே ரூம்ல கல்டேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்போ பார்த்தீங்கன்னா அவ ஹீரோ தேடி ரூமுக்கே வந்துருவா. "நான் டெப்யூட்டி சீஃப் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் இங்க வந்திருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்லுவாளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கதவை சாத்த போவான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பால் மாறிக்கிறத வந்து எடுத்து காட்டுறா. இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் மேன் அவுட். இது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்ரெஷர். இது அந்த ஸ்வாட் டெக்னிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். "நீ சண்டை போடும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணதை நான் பார்த்தேன்" அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூம்குள்ள போயிருவா. "இப்போ எதுக்காக நீங்க வந்திருக்கு" அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பானா. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, "உன் கூட ஒரு டீல் போறதுக்காக தான் வந்திருக்கு" அப்படின்னு. "உன்னோட ஸ்வாட் டெக்னிக் அப்புறம் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அதெல்லாம் வந்து எனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன். நான் வந்து இந்த பால் உங்ககிட்ட கொடுக்குறேன். இதுக்கப்புறம் அந்த பால் உனக்கு தான் சொந்தம்" அப்படின்ற மாதிரி வந்து டீல் பேசிக்கிட்டு இருக்கிறா. ஹீரோவும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. "நான் ஸ்வாட் டெக்னிக்ல வந்து ஃபுல் மாஸ்டர் ஆகணும்னா எனக்கு இப்போ இருக்கிற பவர்ஸ் வந்து பத்தாது. இப்போ நான் வந்து அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னோட சோல்லாம் வந்து டேமேஜ் ஆகுது. இந்த மாதிரி மொத்தம் 4 பால் இருக்கு. அந்த 4த்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன்னா என்னோட சோல் டேமேஜ் ஆகாமலே ஏன்னா அந்த ஸ்வாட் டெக்னிக் வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த ஸ்வாட் டெக்னிக் முன்ன இருந்ததோட நல்லா பவர்ஃபுல்லாகவும் இருக்கு" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எந்த ஸ்வாட் டெக்னிக்னா ஹீரோ அடிக்கடி ஒரு பெரிய சோட் எடுத்துட்டு வருவான் இல்லையா? அதுதான் அந்த டெக்னிக். "எனக்கு உன்னோட டெக்னிக்லாம் டீச் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன்" அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்பாலாம். ஹீரோ ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவா. "அந்த மீதி 3 பால்ஸ் யாருக்கிட்ட இருக்கு" அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பானா. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, "என்கிட்ட இருந்து இந்த ஒரு பால் வாங்கின மாதிரி மீதி 3 அவங்க கிட்ட இருந்து வாங்குறது ஈஸி கிடையாது. அவங்க ரொம்ப கோவக்காரங்க" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், "நான் வேணா அவங்க கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். நீ என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போ" அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். "சரி ஓகே, அவங்கள பார்க்கறதுக்கு நம்ம நாளைக்கு காலையில வந்து போகலாம்" அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்றா. "நம்மளுக்குள்ள டீலிங் போட்டாச்சு. இன்னைக்கு நைட் நான் இங்க தான் தூங்குவோம்" அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏன்னா நான் வெளியே போனா மத்தவங்களாம் என்ன வந்து புல்லி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாளா. ஹீரோ கேட்கறான், "நான் புல்லி பண்ண மாட்டேன் அவனை" அப்படி சொல்லிட்டு. அப்போ சொல்றா, "நீ புல்லி பண்ணா ஜாலியா தான் இருக்கும்" அப்படின்னு. "என்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து பேசாத, நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை" அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறான். "உனக்கு ரொமான்ஸ்க்கு ஏணி வச்சா கூட எட்டாது போல" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு, "சரி நம்ம 2 பேரும் ஒரே பெட்ல தூங்கலாமான்னு" கேட்கறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு சொல்லிடுவான். அப்படியே மறாத நாள் காலையிலே ஆயிடுது. அந்த பொண்ணு தூங்கிக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ண முழிச்சு ஹீரோவை வந்து பார்க்கறா. அப்போ ஹீரோ கிட்ட கேட்கறா, "டேய் நீ நைட்டு ஃபுல்லா தூங்காம படிச்சுக்கிட்டா இருந்த" அப்படின்னு. ஹீரோ அவளை கண்டுக்காமங்கிறது போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் பாருங்க. உடனே அவளுக்கு கோவம் வந்து, "டேய் ஒரு அழகான பொண்ணு பேசினா ஒழுங்கா பதில் சொல்லலாம் தெரியாது" அப்படின்னு அவளை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்கறான், "எப்படி நம்ம அங்க இருந்து போக போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு டவுனோட பேர் வந்து சொல்றா. அந்த இடத்துல தான் மீதி 3 பால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டவுன் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து 2000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்காமா. நம்ம இங்க இருந்து போகணும்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளையிங் மாஸ்டர் தேவைப்படுது. உன்கிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி அவ ஹீரோ கிட்ட கேட்பாளா. அப்ப வானத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளையிங் மாஸ்டர் பறந்து வரும். அப்ப ஹீரோ சொல்றா, "நமக்காகவே யாரோ ஃப்ளையிங் மாஸ்டர் எடுத்துட்டு வராங்க" அப்படின்னு. அந்த ஃப்ளையிங் மாஸ்டர் ஹீரோ இருக்கிற இடத்துல தான் வந்து இறங்குது. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இறங்குறானுங்க. அப்ப அந்த பொண்ணு கேட்கறா, "3rd எல்டர் 4th எல்டர் நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க" அப்படின்னு. அப்ப அவனுங்க சொல்றானுங்க, "மாஸ்டர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு" அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, "நான் மட்டும் இங்க இருந்து வந்துட்டேன். சிங் ஃபேமிலிக்கு தேவையில்லாம பெரிய பிரச்சனை வரும்" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் சொல்றான், "நீங்க வந்து டாக்குமெண்ட்டை கொடுக்காம இவ்வளவு வந்து கூட்டிட்டு போக முடியாது" அப்படின்னு. அப்ப அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். இப்படியே விட்டா பிரச்சனை பெருசாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த 2 எல்டரையும் சீக்கிரமா அந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்றா. அப்ப அந்த எல்டர் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, "மேடம் உங்களை கூட்டிட்டு போவாத நாங்க திரும்ப போக மாட்டோம். எவன் தடுக்கிறான்னு பார்க்கறேன்" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான் பாருங்க. அப்ப ஹீரோ நடுவுல வந்து, "அவளை நீங்க கூட்டிட்டு போகணும்னா முதல்ல என்னோட ஸ்வாடுக்கு நீங்க பதில் சொல்லணும்டா" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஹீரோ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அங்க சண்டை வராம இருந்தா எப்படி? அப்படியே அவனுங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அப்படியே
அப்படியே ஹீரோக்கும் அவனுங்களுக்கும் சண்டை பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அவனுங்க அப்பயே ஹீரோ அடிச்சு பறக்குடுவானா, அப்ப அவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒண்ணா சேர்ந்து அவனுக்கு பவர் யூஸ் பண்ணி ஒரு சோட எடுத்துட்டு வரானுங்க. நம்ம ஹீரோவ பார்த்தீங்கன்னா அவ குடுத்தா இல்லையா, அந்த பால் யூஸ் பண்ணி ஒரு பெரிய சோட எடுத்துட்டு வரான். அந்த 2 பெரிய சோட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமா மோதிக்குது. அதனால ஹீரோவோட சோட தான் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. அவனுங்க அங்க இருந்து பறந்து போய் விழுவானுங்க. அப்ப ஹீரோ கேட்கறான், என்னடா எப்பயுமே இவ்வளவு கூட்டிட்டு தான் போவீங்களா என்ன அப்படின்ற மாதிரி. உடனே அந்த பொண்ணு சொல்றா, 2 எல்டர் தான் சீக்கிரம் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிருங்க அப்படின்னு. அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேரும் ஓடி போயிருவானுங்க அங்க இருந்து. அப்ப ஹீரோ சொல்றான், சரிம்மா நம்ம இங்க இருந்து கிளம்பலாமா அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்துட்டு வந்து யோசிக்கிறா, இவங்க கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு என்ன சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறா அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அவங்க அந்த பறவை மேல பறந்து போய்கிட்டு இருக்காங்களா. அப்ப அந்த பொண்ணு வந்து கேட்கிறா, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ வந்து என்கிட்ட நீ பேசாத அப்படின்னு மாதிரி சொல்லுவா. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போக வேண்டியது இருக்குது, அது வரைக்கும் உங்களை நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதா உங்களுக்கு ஷோல்டர் மசாஜ் பண்றதா அப்படி சொல்லுவாள. அப்ப ஹீரோ சொல்றான், நீ போட்டிருக்க சென்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கல, என் கிட்ட வராது அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு அந்த சென்ட் எல்லாம் வச்சிருப்பா இல்லையா, அந்த பேக் வந்து வெளியே எடுக்கிறா. மிஸ்டர் சூ, இதுக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா, இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கலன்னுட்டீங்களா, எனக்கு இது தேவையில்ல அப்படி சொல்லிட்டு அதை தூக்கி கீழே போட்டுற. அது தூக்கி கீழே போட்டதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றேன்னா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஸ்மெல் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ இப்போ வந்து எனக்கு மசாஜ் பண்ணி, எனக்கு ஷோல்டர்லாம் ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்றேன். அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, நீங்க தானே முதல்ல என்ன கிட்ட வரக்கூடாது சொன்னீங்க அப்படின்னு. இல்ல இப்போ நான் வந்து மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், வந்து மசாஜ் பண்ண அப்படின்னு வந்து சொல்றேன். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்து யோசிக்கிறாளே, நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கான பின் விளைவுகள்லாம் நீ கூடிய சீக்கிரம் சந்திப்படா அப்படின்னு. அப்படியே அவங்க பறந்து போய் ஒரு மவுண்டன்ல தான் வந்து லேண்ட் பண்றாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, இதுதான் நான் சொன்ன டவுன், இங்க தான் அந்த சீனியர் வந்து மறைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றா. அப்ப ஹீரோ சொல்றா, சரிவா நம்ம இந்த இடத்துக்கு கீழே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அங்க இருந்து பறந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கீழே வந்துருவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரே ஒரு வீடு மட்டும் தனியா இருக்குது. அந்த இடத்துக்கு போனோடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்த ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். அந்த இடத்த சுத்தி பேரியர், அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷனுமே வந்து இருக்குது. அப்போ அந்த பொண்ணு கூப்பிடுறா, வாங்க சீக்கிரமா நம்ம இந்த இடத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ள வர மாட்டேங்கிறான். அப்போ அந்த பொண்ணு யோசிக்கிறா, ஏன் அவன் உள்ள வர மாட்டேங்கிறான் அப்படியே ஹீரோட்டி கேட்குறா, என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், இந்த ஒரு ஃபார்மேஷன் வச்சு வேணா போட்டு தெரியல நினைக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ பவர் யூஸ் பண்ணி அந்த ஃபார்மேஷனே பார்த்தீங்கன்னா அவனோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துடுறான். அப்போ அந்த இடத்துக்கு புதுசா இன்னொருத்த வந்து, யூகி நீங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி வந்து கேட்பான். யூகி கேட்கறான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்றான், இங்க இருக்கிற ஸ்வாட் விமன் கிட்ட ஒரு ட்ரெஷர் வாங்கலாம் சொல்லிட்டு வந்தேன், ஆனா அவங்க எனக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும்ல, நீ எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு யூகி கிட்ட கேட்கறா. நான் யூகி பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு சொல்லிடுவோம். உடனே அவன் பார்த்தீங்கன்னா சந்து சேர்க்கல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, எனக்காக இதை செய்ய, நான் உனக்கு என்ன வேணா செய்யறேன் அப்படின்னு நம்மலாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு அந்த புழு பூச்சிங்க துரத்தி விடுவாடா அப்படின்னு சொல்லுவானா. உடனே அவன் ஹீரோ கிட்டே அந்த இடத்துல ஓரா பேச ஆரம்பிச்சிடறான். இவன் கூட இன்னொரு ஆள் வந்திருப்பான் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ஃபார்மேஷன் ஓப்பன் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு ஆரம்பிக்கிறான். ஹீரோ தான் அந்த வீட்டில் அந்த ஃபார்மேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலே அதை யூஸ் பண்ணி நல்லா அடிச்சு பறக்க விட்டுறா. ஹீரோ கிட்ட அடிவா அந்த அப்புறம் அவனுங்க வந்து தெரிச்சு ஓடிடுவானுங்க. ஹீரோ அந்த வீட்டில் இருக்கிற ஃபார்மேஷனை கண்ட்ரோல் பண்ணதை பார்த்து யூகி பயங்கர சாக்காயிருவா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போயிருவானா. அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கா யார் அவனை உள்ள விட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவானா, அவங்க கிட்ட இருக்க அந்த மீதி 3 பாலம் வாங்கிட்டு போலாம் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவானா. உடனே அவங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷனை போட்டு விட்டுறாங்க. அந்த ஃபார்மேஷன்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சவுண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு வருது. உடனே யூகிலாம் அவ்வளவுதான் ஹீரோ அதை கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு கண்ண முடிக்குவாளா. கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ அந்த சோல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கா. அப்ப ஹீரோ சொல்லுவா, இங்க எனர்ஜி நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லா சோடும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஹீரோ அந்த எல்லா சோடுமே வந்து டஸ்ட்ரை பண்ணிடுவான். அப்ப உள்ள இருந்து அந்த அக்கா சொல்றாங்க, யூகி ஒழுங்கா அவனங்க வந்து கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு யூகி போயிட்டு வாங்க அங்கிருந்து போயிடலாம், நம்ம சீனியர் அப்புறமா வந்து பார்க்கலாம், அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஹீரோ வரமாட்டேன் சொல்லுவா. அவங்க கல்டிவேஷன் பண்ணி பிரேக் த்ரூ பண்ணலாம்னு போகும்போது ஹீரோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான். அதனால பிரேக் த்ரூ பண்ணிருக்க முடியாது. உடனே அவங்க ஹீரோ அந்த இடத்துல அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. உன்னாலதான் என்னால பிரேக் த்ரூ பண்ண முடியல, நீங்க உன்னை கொல்லவும் வர மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 பெரிய டிராகன்லாம் எடுத்துட்டு வராங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டிராகன் அசல்ட்டா அந்த இடத்துல போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய ஸ்பிரிச்சுவல் பாடிஸ்லாம் எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்றாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சோட வச்சு அந்த ஸ்பிரிச்சுவல் பாடிஸ்லாம் காலி பண்ணிட்டு அவங்களையுமே அடிச்சாங்க, அந்த பறக்க விட்டுறான். அவங்களுக்கும் செமையா டேமேஜ் ஆயிருது. அந்த அக்கா ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பீஸ்டா இருப்பாங்க போல. அந்த அக்கா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு நிறைய போர்ஸ்லாம் வந்து கேதர் பண்றாங்க. அப்படியே அவங்களுக்கு ரக்கலாம் முளைச்சிருது. இவங்க ஒரு பட்டர்ஃபிளையா இருப்பாங்களோ. அப்ப ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்க அட்டாக் பண்ண போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, இருந்தாலும் இப்ப இருக்கிற உங்களோட கண்டிஷன்ல நீங்க இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி என்ன அட்டாக் பண்ணீங்கன்னா உங்க ஃபவுண்டேஷனே வந்து பயங்கரமா வந்து டேமேஜ் ஆயிரும். நீங்க நினைச்ச மாதிரி அதுக்கப்புறம் அந்த பீஸ்ட் கிங்காலாம் வந்து மாற முடியாது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு உங்க விருப்பம், நீங்க அட்டாக் பண்றதா இருந்தா பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ சொல்லுவா. அவங்களும் அதுக்கப்புறம் அமைதியாயிராங்க. அப்ப ஹீரோ வந்து சரி இப்ப பேசலாமா, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க பீஸ்ட் கிங்கா மாற, நீங்க எனக்கு அந்த பாலை கொடுங்க, அப்படி இல்லைன்னு வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்களே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப அவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. நான் அப்புறம் அவனை நம்புறது அப்படி சொல்லிட்டு அந்த பீஸ்டக்கோ கேட்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றோம், உங்க ஐப்ரோஸ்லாம் வந்து பர்பிள் கலர்ல இருக்கு, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் பீஸ்ட் கிங் நிலையமா போய் அட்டாக் பண்ணிட்டு வந்துருக்கீங்க, அப்ப நீங்க பர்பிள் பிளட் பில்ல சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதெல்லாம் கேட்டோன்னே அவங்க பயங்கர சாக்கா போயிடுவாங்க. உங்களை மாதிரி 9th லெவலில் இருக்கிற பீஸ்ட்லாம் பீஸ்ட் கிங்க போய் அட்டாக் பண்ணா அந்த மாதிரி அந்த பில்லை சாப்பிட்டு போனீங்கன்னா நல்ல போர் கிடைக்கும் அவ்வளோ வந்து சொல்றேன். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இது எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான், நான் ஈஸியா வந்து பர்பிள் பிளட் வந்து ரிஃபைன்
ரிஃபைன் பண்ணனாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோ கேட்குறான், சரி எங்க நீங்க அந்த பர்பிள் பிளட்டை ரிஃபைன் பண்ண பில்லை எடுத்து காட்டுங்க அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க, டேய் உங்ககிட்ட காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கலாம், எனக்கு டைம் இல்லை, எங்காவது கிளம்புடா அப்படின்னு. ஹீரோ சொல்றான், நானும் உங்ககிட்ட ஒன்று ஜோக் பண்ணிக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபார்மேஷன் ஓப்பன் பண்ணி பெரிய ஃபர்னஸை பார்த்தீங்கன்னா எடுத்து வந்துடுறான். அதை பார்த்து அவங்க பயங்கரமாக சாக்காயிறாங்க. ஹீரோ வந்து இப்போ நம்புறீங்களா நான் அந்த பில்லை ரிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்பானா, இந்த ஃபர்னஸ் 5th லெவல் அல்கெமிஸ்ட் கிட்ட தான் இருக்கும். அது மட்டும் இல்லை இதில் ஹெவன்லி எலிக்சர்ஸ் அப்புறம் ஏன்ஷியன்ட் மெத்தட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படி ஹீரோ கிட்ட கேட்பாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, அப்படியாங்க சரி அப்போ நான் வந்து கேமரா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோ போயிட்டு போக விடாம தடுத்துருவாங்க. அவங்க ஹீரோக்கு பயங்கரமாக மரியாதை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. யூக்குலாம் ஷாக்கில் இருப்போம், என்னது அவன் 5th லெவல் அல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறான். நான் வந்து உங்களுக்கு பர்பிள் பிளட் பில் வந்து ரிஃபைன் பண்ணி நீங்கள் பீஸ்ட் கிங்காக மாறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற மற்ற பால்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஓகே அப்படி சொல்லிடுவாங்க. உங்களோட ஃப்ளேமை வெளியே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. அவங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ளேமை வெளியே எடுத்துட்டு வராங்க. அந்த ஃப்ளேமை பார்த்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, பரவாயில்ல எதுவும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு வரான். அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் வச்சு அந்த இடத்துல வித்த காட்டிக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு அதை அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்துருவான் போகிறாங்க. அதை பார்த்துட்டு இவன் என்ன எந்த அளவுக்கு ஃப்ளேம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறான், இவன் உண்மையிலே 5th லெவல் அல்கெமிஸ்ட் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்புறாங்களே. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ரிஃபைன் பண்ண போகிறேன், ஒருத்தர் கூட என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது, மொத்த பேர் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபார்மேஷன்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா திருப்ப அந்த பெரிய ஃபர்னஸை வர வச்சு டப்பு டப்புன்னு பார்த்தீங்கன்னா பிளத்திக்குள்ளே போட்டு ரிஃபைன் பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதை பார்த்து அந்த பிஸ்டக்கா யாருமா இவன் எல்லாத்தையும் சூப்பராக போடுறானே அப்படின்ற மாதிரி யூகி கிட்ட கேட்பாங்களா. இப்போ யூகி சொல்கிறேன், இவன் வந்து லான் வூஃபோட ஸ்டூடெண்ட், ஆனால் இவன்கிட்ட நிறைய சீக்ரெட் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னு. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தன் அந்த இடத்துல இருக்கான், எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பிஸ்ட் கிங்காக மாறிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா பவர் பத்தல, இப்போ இருக்கிற பவர் பத்தலானோடனே லிங்கரை இருப்பு கூப்பிட்றான். லிங்கரை பார்த்தீங்கன்னா அப்படியே பவரை கொடுக்குது. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல அப்படியே வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா அப்படியே அதை ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஹீரோ டக்குன்னு அந்த ஃபர்னஸ்குள்ள இருந்து பில்லை வெளியே எடுத்துறான். அதை பார்த்து அவங்க 2 பேர் சாக்காருங்க, இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் ரிஃபைன் பண்ணி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பில்லை கையிலே வச்சு ரிஃபைன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இடிமின்னெல்லாம் அடிச்சிக்கிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக அந்த பில்லை ரிஃபைன் பண்ணி முடிச்சுட்டு அவங்ககிட்ட எடுத்துன்னு வந்து காட்டுறான். உங்ககிட்ட இருக்கிற பால்ஸை கொடுங்கன்னு சொன்னோடனே அவங்க உடனே எடுத்து கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டாப் கிரேட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனுமே எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பில்லை அவங்க கிட்ட கொடுத்துறான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே செம சாக்காரு, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டாப் கிரேட் பில்லை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்றான், நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன்ல, நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன் அப்படின்னு. அவங்க ஹீரோக்கு பயங்கரமாக தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு, நீங்கள் ரிஃபைன் பண்ண மாதிரி யாருமே நான் ரிஃபைன் பண்ணி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் மாஸ்டர்லாம் சொல்லி கூட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க வேக வேகமாக கல்டிவேஷன் பண்ணலாம் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறான், உங்களோட இன்ஜுரிஸ்லாம் வந்து நீங்கள் ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எவால்வ் ஆகுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அவங்களுமே வந்து ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூக்கு கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மாஸ்டர் நீ நல்லா பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நான் வந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க உள்ள போயிடுவாங்க. உடனே யூக்கு என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு வந்து பசிக்கல, நான் பட்டு சீக்கிரமாக சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லுவல. அப்போ ஹீரோ யூக்கு கிட்ட என்ன கேட்குறான், நீ நிஜமாவே உங்ககிட்ட இருக்கிற பால்ஸை வாங்கி கொடுக்கறதுக்கு தான் என்னை இங்கே கூட்டிட்டு வந்தியா, எனக்கு என்னவோ அப்படி தெரியலையே, நீ மட்டும் எனக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணேன், உனக்கு என்ன ஆகுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யூக்குயை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போ யூக்கு என்ன சொல்கிறேன்னா, என்னை மன்னிச்சிருங்க, நான் திரும்ப அந்த மாதிரிலாம் வந்து செய்ய மாட்டேன், இந்த ஒரே ஒரு தடவை நான் மன்னிச்சு விட்டுருங்க அப்படிலாம் வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரி உன்னை இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படியே சொல்லிடுவான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீ என்னோட வேலைக்காரியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இதை கேட்டவனே பார்த்தீங்கன்னா அவள் செம கடுப்பாயிடுறா. டேய் நான் யார் தெரியுமா, நான் சிங் ஃபேமிலியோட பொண்ணுடா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ என்ன என்கிட்ட வேலைக்காரியா இருக்கு சொல்லி கேட்குற அப்படி சொல்லுவல. அப்போ ஹீரோ சொல்கிறான், நீ முடியாதுன்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியல அப்படின்னு. அப்போ உள்ள இருந்து பீஸ்ட் அக்கா சொல்கிறாங்க, ஏமா பொண்ணே அவர் சொல்கிறதெல்லாம் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜாலியாக படுத்துக்கிட்டு இருப்போனா. அவள் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு டீ எடுத்துகிட்டு வருவா. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா போய் சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுறா. ஹீரோ அப்படியே அவன் கையில் பார்த்தீங்கன்னா அந்த 4 பால்ஸ் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துலேயே அவளும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவா. அவள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா என் கூட நீ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அவள் பார்த்தீங்கன்னா டே சூப்பர் டீ என்ன வர நீ ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அப்படி சொல்லுவாள். அப்போ ஹீரோ கேட்பேன், ஏமா வெறும் ட்ரிங்க்ஸ் தானே சாப்பிட சொன்னா அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு ட்ரிங்க்ஸை ஊற்றி கொடுத்தோடனே அவள் அப்படியே ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு ஹீரோக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டு கேட்குறான், நீ யாரும் இல்லை உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ விட்டு கேட்குறான், நீ என்ன நினைக்கிற என்னை பற்றி அப்படி சொல்லி. அப்போ அவள் சொல்கிறான், நீ பார்க்க அழகாக இருக்க, நல்லாவும் வந்து பழகுற அப்படி சொல்லுவாளா. அப்படியே 2 பேரும் அந்த இடத்துல மாறி மாறி குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் காட்டினா அவள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு நிற்க முடியாமல் அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா தள்ளாடிக்கிட்டு இருக்கிறா. என்ன குடிக்கலாம் அப்படியே சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே அந்த இடத்துல அப்படியே மட்டையாயிடுறா. ஹீரோ தான் வந்து யூக்கு எழுப்போனா. உடனே காண முடிச்சு பார்த்துட்டு நேரடா அவங்க பண்ணுற அப்படி சொல்லி கேட்பா. அதுக்கப்புறம் நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், நாங்கள் வந்து ஓடிடுறா. அப்படியே அவங்க சாப்பிட போகும்போது யூக்கு வந்து கேட்குறேன், என்னோட மாஸ்டர் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து எவால்வ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் அந்த பீஸ்ட் அக்கா யூக்கோட மாஸ்டர் தான், அவங்க ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூக்கு அந்த இடத்துல வந்து ஷார்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல ஜாலியாக வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பானா. அப்படி யூக்கு ஷார்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே ஒரு அட்டாக் பண்ணிவிடுவா. அப்படியே ஹீரோ அதை அசால்ட்டாக வந்து தடுத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னம்மா உனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து இந்த டெக்னிக் உன் மாஸ்டர் கிட்ட வந்து கற்றுக்கிட்டியாமான்னு கேட்பானா. அவளும்
ஆமா சொல்லுவா. உன்னோட மாஸ்டர் ஸ்வாட் டெக்னிக்கோட பேசிக்ஸை மட்டும் தான் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு மற்றபடி பெருசாக எதுவும் தெரில அப்படின்னு மாதிரி சொல்கிறேன். ஒரு ஸ்வாட்ஸ்மேன் நினச்சானா இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்வாட் டெக்னிக்கா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. நான் வேணா உனக்கு ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் வந்து பண்ணி காட்டுறதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை காட்டு அப்படி சொல்கிறேன். அவளும் எடுத்து காட்டுறாளா. ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவானா, உன்னோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா தான் இருக்குது, ஆனால் இது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி, அதாவது ஒரு மட்டமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்ற மாதிரி வந்து சொல்கிறான். இதோட பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும், பெட்டராக வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸ்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நான் உனக்கு ஒரு சில அந்த மூவ்ஸ்லாம் வந்து பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வேகமாக அதை வாசிக்க ஆரம்பிப்போனா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே டம்மு டம்முன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்லோ போட்டு அங்கேயும் இங்கேயும் வெடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவோட பவர் வேற லெவலில் இருக்குங்க. அப்போ ஹீரோ சொல்கிறேன், நான் வந்து ஒரே தடவை அந்த டெக்னிக்கை செஞ்சு காட்டுவேன், திருப்பலாம் செஞ்சு காட்ட மாட்டேன், நீ ஏன் உனக்கு திறமை அதை கற்றுக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ ஓகே சொல்லிட்டு அதை வாசிக்கலான்னு போகும்போது அந்த டக்குன்னு பார்த்தீங்கன்னா வானத்தில் அப்படியே வந்து தண்டர்ஸ்ல வந்து அடிக்கிற மாதிரி போகுது. அதாவது ஹெவன்லி தண்டர் அடிக்க போகுது. உன்னோட மாஸ்டர் வந்து இப்போ பிரேக் த்ரூ பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து யூகி கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த தண்டரும் பார்த்தீங்கன்னா அப்படி அடிக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி பேரியரை போட்டுக்குவானா, அந்த தண்டர் நேராக போயிட்டு பீஸ்டக்கா இருந்தாங்களே அந்த வீட்டு மேலே போயிட்டு அடிச்சிருது. அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இடத்துல இடிஞ்சிருது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா பீஸ்டக்காக்கு ஒன்றும் ஆகலை. பீஸ்டக்கா வந்து நல்லா தான் இருக்காங்க. இப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த தண்டர் அடிக்க வந்து ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு இப்படி பார்த்தாலும் அந்த தண்டர் அடிக்கும். அதுக்கடுத்து அவங்க சோடால யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தண்டர்ஸ்லாம் அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அப்படியே தண்டர் அடிச்சு பறக்க விடுமா. அப்போ யூகி சொல்கிறேன், என்னோட மாஸ்டர் வந்து ஆபத்தில் இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ சொல்கிறான், இந்த தண்டர்ஸ்லாம் அவங்க டிஃபெண்ட் பண்ணாமல் பீஸ் கிங் ரிலேமா அவங்க ரீச் பண்ணால் கூட அவங்களோட பவர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், அதனால இந்த தண்டரில் அவங்களே டிஃபெண்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிடுறான். பீஸ்டக்கு அதுக்கப்புறம் அப்படியே விங்ஸ் எல்லாம் வர வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பறந்து போயிட்டு பட்டர்ஃப்ளைஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர் மாதிரி ஒன்று போடுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தண்டர்ஸ்லாம் பயங்கரமாக அடிச்சு அதை உடைக்கிற மாதிரி போயிடுமா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஹீரோ அவனோட ஃபர்னஸ் யூஸ் பண்ணி அவங்களை வந்து கவர் பண்ணிடுறான். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னஸ்குள்ளே தான் இருக்காங்க. அந்த தண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஃபர்னஸ் மேலே அடிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபர்னஸ் அந்த தண்டரை வந்து ரிஃபைன் பண்ணி அவங்க உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா அனுப்பும். அதனால அவங்களுக்கு டேமேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அப்படியே அவங்களும் வந்து அந்த ஃபர்னஸ்குள்ளே இருந்துக்கிட்டே அந்த தண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரத்துக்கு அந்த ஃபர்னஸ்மே வந்து தாங்காது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஃபர்னஸும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே பிரேக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே நேரம் அந்த தண்டர் நோக்கி வந்து போயிடுறாங்க. அந்த தண்டரில் போயிடுறாங்க. அந்த தண்டர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அடிக்கிறது வந்து நின்றுது. அதுக்கப்புறம் பார்த்து அவங்க வெற்றிகரமாக வந்து பிரேக் த்ரூ பண்ணிட்டாங்க அப்படின்னு கீழே வந்ததுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து மாஸ்டர் நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் வந்து பிரேக் த்ரூ பண்ணியிருக்க மாட்டேன் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவாங்க, அவங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபேமிலி டெக்னிக்கை அந்த பீஸ்டக்கை கற்றுக் கொடுக்க அவங்களும் அதுக்கப்புறம் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிஃப்ட் வந்து கொடுக்காங்க. அதாவது 3 ட்ரெஷர் கிஃப்டாக கொடுக்காங்க. இப்போ பீஸ்டக்கை வந்து டாங்ஃபுக்கு திருப்ப போகணுமா, நான் திருப்ப வந்து உங்களை பார்க்குறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து மாஸ்டர் நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் யூக்கு ஹீரோ வந்து நடந்து போய்கிட்டு இருப்பாங்களா. அப்போ யூக்கு கேட்குறா, எதுக்கு நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம், பறக்கிற பீஸ்ட் மேலே போனால் சீக்கிரமாக போயிடலாமே அப்படின்னு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிறதா நீ செய்யணும், சீக்கிரமாகவே சாப்பிட்றதுக்கு எதாவது பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து அவன் கொடுத்த அந்த ஸ்வாடை வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோ அந்த ஸ்வாடை வந்து அந்த இடத்துல ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை ரிஃபைன் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து பார்க்குறான், இது பரவாயில்ல ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது, இன்னொரு தடவை இதை ரிஃபைன் பண்ணனா இது ரொம்ப சூப்பராக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸில் எடுத்து பார்க்குறான். அது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வெயின்னு. அதை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் ஹீரோக்கு லிங்கர் ஞாபகம் வந்துடுது. உடனே லிங்கரை கூப்பிட்டு அதை வந்து சாப்பிட வச்சாரான். அதுவும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஏப்பம் விட்டுடுது. ஹீரோ அப்போ லிங்கர்ட்டு கேட்குறான், நீ வந்து எவ்வளோ போறீ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ லிங்கரும் சொல்லுது, ஆமாம் மாஸ்டர் இன்னும் ஒரே ஒரு ஸ்பிரிச்சுவல் வெயின் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக எவ்வளோ ஆயிடுவான் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறான், அப்போ நான் அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் வந்து அதை உனக்கு தேடி எடுத்து கொடுக்குறேன், நீ சாப்பிட்டு எவ்வளோ வேறு அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யூக்கு வந்துடுறா. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரேபிட் அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் அதை சமைக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்போ அவளுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாக இருக்கு, இவன் நிஜமாவே நம்மளை வேலைக்காரி மாதிரியே ட்ரீட் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு இருப்பாளா. அவள் சொன்ன விஷயம் ஹீரோக்கு வந்து கேட்டுரும். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பில்லு எடுத்து கொடுக்குறான். அந்த பில்லு வந்து உன்னோட கோரை க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா ஹீரோக்கு அந்த இடத்துல சமைக்கிறா. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. அவள் பார்த்தீங்கன்னா பில்லு யூஸ் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் ரொம்ப நேரமாக அப்படியே கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே பிரேக் த்ரூ பண்ணிடுவா. அவள் பிரேக் த்ரூ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வால்லாம் வந்து முளைச்சிருக்கு. அப்படின்னா இவ்வளோ ஒரு பிஸ்ட் தான் போல. அவள் 2 ஸ்டார் ஊழிங் நேமுக்கு வந்து பிரேக் த்ரூ பண்ணிட்டாலாமா. உடனே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் டக்குன்னு அந்த இடத்துல போய் குளிக்க ஆரம்பிச்சாரா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்கிறா. ஹீரோ கேட்குற என்னமா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படின்னு. ஹீரோ பார்த்தவனே அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னா தெரியல, நீ 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 அப்படின்ற வார்த்தை மட்டும் தான் வயல வரும். அப்போ ஹீரோட்ட என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல கல்டிவேஷன் பண்ண போகிறேன், நீ என்ன பண்ணு, யாரும் என் கிட்ட வராமல் நீ தான் வந்து பார்த்துக்கணும், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவளும் பார்த்தீங்கன்னா போயிடுவா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த 4 பால்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்துல கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நேரமாக கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாவது ஹீரோ கல்டிவேஷன் பண்ணுற சீனே அவனுக்கு ரொம்ப நேரமாக காட்டுறானுங்க. எப்படின்னா க்ளோஸ் அப்பில் அப்புறம் ரொம்ப தூரமாக வச்சு அப்பெல்லாம் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. விரதே 7 நிமிஷம் எபிசோடு, இதுலேயும் அந்த மாதிரி 1 நிமிஷத்தை ஓட்டிடுறானுங்க. அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இப்போ பிரேக் த்ரூ பண்ண போகிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெவன்லி தண்டர் கூட அடிக்க போகுது. அதை பார்த்தீங்கன்னா யூக்கு தூரம் இருந்து பார்க்குறா. என்னது அதுக்குள்ளே சூப்பேட்டு பிரேக் த்ரூ பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வந்து பார்த்துக்கிட்டு இருப்போல. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சின்ன சின்ன தண்டர்லாம் வந்து மிஸ் ஆகிட்டு போய் பவரை கேதர் பண்ணி அந்த பெரிய தண்டர் வந்து காலி பண்ணிடுறா. ஹீரோ அடுத்த தண்டருக்காக காத்துக்கிட்டு இருக்கா. யூக்கு கீழே இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமாக காத்து தெரியுது. புயல் வந்து
வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. அதுவும் கிடையாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பயங்கரமா தண்டர்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. யூகி மேலலாம் பார்த்தீங்கன்னா, தண்டர் அடிக்குமா, உடனே பார்த்தீங்கன்னா ஓடி போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, தண்டருக்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உருவம் இருக்கு. எவனி தண்டருக்கு உருவம் வந்து நீங்க எந்த அனிமேலயும் பார்த்துருக்க முடியாது. நம்ம பசங்க தான் ஃபர்ஸ்ட்டு. அது மட்டும் இல்லங்க, அந்த தண்டர் கைய வச்சுலாம் ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். அதே மாரி ஹீரோ மேல அந்த இடத்துல நெறைய தண்டர் அடிக்குமா, ஹீரோ அதெல்லாம் வந்து அப்படியே மிஸ் ஆகிக்கிட்டு இருப்பான். அப்படியே ஹீரோ அந்த பெரிய தண்டர் உருவத்த அட்டாக் பண்ணலான்னு போனா, அது பார்த்தீங்கன்னா, அது கைய யூஸ் பண்ணி அப்படியே ஹீரோ நசிக்கிருது. யூகிலாம் யோசிக்கிறா, ஹீரோ கதை முடிஞ்சிச்சா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த இடத்துல பவர் யூஸ் பண்றான். அது தண்டர் கிட்ட இருந்து ஹீரோ தப்பிச்சு வந்துருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பீஸ்டக்க குடுத்த ஸ்வாட யூஸ் பண்ணி அங்க வர தண்டர்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வெட்டி வீசுறான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த தண்டர்லாம் வந்து டிஃபெண்ட் பண்றான். அப்படியே போயிட்டு அது ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணிட்டு, திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு பயங்கரமான ஸ்லாஷ் அட்டாக் யூஸ் பண்ணுவானா, உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் அங்க இருக்கிற பாறைல்லாம் உடைஞ்சு விழுது. அதுக்கப்புறம் பயங்கரமா வந்து தண்டர்லாம் வந்து அடிக்குது. அங்க இருந்து அந்த காடே பார்த்தீங்கன்னா, மொத்தமா அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. யூகிலாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். தண்டர் அடிக்கிறது நின்ன உடனே யூகி பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து தேடிக்கிட்டு இருக்கா, எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ தேடிக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் மலை மேல இருந்து, "ஏம்மா குட்டி பொண்ணே, இங்க ஏதாவது ட்ரெஷர் இருக்கா? அப்படி இல்லனா ஏதாவது மாஸ்டர் பிரேக் த்ரூ பண்ணிச்சான்னு" சொல்லிட்டு கேட்குறான். என் ஃப்ரெண்டு தான் அந்த இடத்துல பிரேக் த்ரூ பண்ணான்னு யூகி சொன்னா, அவன் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டேங்கிறான். என்கிட்டயே நீ போய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு யூகி அந்த இடத்துல அவன் மிரட்டுறான். யூகி மேல கை வைக்கலான்னு போயிடுவானா, அப்போ ஹீரோ அவனை அட்டாக் பண்ணிட்டு, "யார் ராணி?" அப்படின்னு கேட்டுட்டு, "என் மேல தான் அந்த ஹெவன்லி தண்டர் அடிச்சிச்சு, இப்போ என்ன அதுக்கு?" அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். யூகி ஹீரோ கிட்ட கேட்குறான், "நீ பிரேக் த்ரூ பண்ணி ஊலிங் நிலையம்குள்ள என்டர் ஆயிட்டே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஆமா சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்கே வந்து கிளம்ப போறான். அப்போ அங்க இருந்தவன் பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த சோடை பத்தி வந்து கேட்குறான். "உங்ககிட்ட இருக்கிற அந்த பேம்பூ சோடை எப்படி உன்கிட்ட கிடைச்சிச்சு? நான் வேணா அதுக்கு பதிலாக உனக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் தரேன், என்கிட்ட கொடுத்துட்ற" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன கேட்குறான், "நீ சொன்ன வார்த்தையை மீற மாட்டேல" அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்றான், "எங்க சிங்களன் என் பேர்ல யார் பேர் சொன்ன வார்த்தையை மீற மாட்டாங்க, நாங்களாம் அந்த டைம் ப்ராமிஸ் பண்ணிட்டு அவ்வளோதான்" அந்த மாதிரி சொல்லுவான். யூகிக்கு அவனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. ஸ்டார்ஃபால் எம்பையரோட மாஸ்டர் கிங் கீழே இருக்கிற முதலே வந்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நீ என்ன நம்புறியா, என்கிட்ட அந்த சோடை வந்து விற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்போ ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு என்ன சொல்றானா, "நான் வந்து உன்கிட்ட அந்த சோடை வந்து தரேன், ஆனால் நீ வந்து என் கூட சண்டை போடணும், என் கூட அந்த சண்டையில் ஜெயிச்சுன்னா அந்த சோடை கொடுத்துறோம், அப்படி சண்டையில் தோத்துட்டுனா நீ வந்து எங்க ஃபேமிலியை 3 வருஷத்துக்கு பாதுகாக்கணும்" அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனை பார்த்தீங்கன்னா அது ஓகே சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுவான். ஹீரோ அசால்ட்டாக அடிச்சு பின்னால் தள்ளிடுறான். அவன் திரும்ப அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ நிறைய சோடை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு பறக்க விட்டுறான். அவன் பார்த்தீங்கன்னா தூரமாக விழுந்துருவான். அவனோட சோடை எடுத்துட்டு வரான் ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனோட சோடை யூஸ் பண்ற 2 பேர் ஷார்ட் ஃபைட் பயங்கரமா வந்து ஓட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்றான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷார்ட் ஸ்டார்ஸ்லாம் யூஸ் பண்ணுவானா, அதெல்லாம் அந்த மிஸ் ஆகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோட சோடை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு திருப்பி பறக்க விடுறான். அப்போ அவன் கேட்கறான், "டேய் நீ வந்து என்ன தோக்கடிச்சிட முடியும் நம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆமாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட சோடை பெருசா மாற்றி அவனை அட்டாக் பண்ணிடுறான். அவன் பேரியர் போட்டு அதை தடுப்பா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனால் ரொம்ப நேரம் தடுக்க முடியாது. அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடி வாங்கிறான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் முன்னால் சோடை எடுத்துட்டு போய் காட்டி, "நீ தோத்துடுறா" அப்படின்னு அவன் சொல்லுவான். அவனை பார்த்தீங்கன்னா தோல்வி வந்து ஒத்துக்கிறான். அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ வந்து இப்போ சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் வந்து உன்னோட கல்டிவேஷனுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன். நீ மாஸ்டர் ஆஃப் கிங் ரிலேம்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அவன் எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றான், அதாவது ப்ராக்டிஸ் பண்றான், எதனால அவனால வந்து இன்னும் அந்த ரிலேம்குள்ள என்டர் ஆக முடியல அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அவன் யூஸ் பண்ற அந்த ஸ்வான்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதே மாதிரி நீ இந்த மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தனா என் வாழ்க்கையில உன்னால பார்த்தீங்கன்னா அந்த ரிலேம்குள்ள என்ட்ரே ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ அவன் ஹீரோ கிட்ட கேட்குறான், "நான் ப்ராக்டிஸ் பண்ற டெக்னிக்கை பத்தி உனக்கு ஃபுல்லாக வந்து தெரியுமா" அப்படின்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எனக்கு இதை பத்தி ஃபுல்லாக வந்து தெரியும், இதுக்கு மேலே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கை பத்தி முழுசா பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன்கிட்ட ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ வந்து என்னோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணனா கண்டிப்பாக நான் உனக்கு இந்த டெக்னிக் வந்து சொல்லித்தரேன்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். யூகியில பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து பயங்கரமாக வந்து இம்ப்ரெஸ் ஆகிறான். ஹீரோ எவ்வளோ விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கான் இல்லையா. அதுக்கப்புறம் அப்படியே ஊருக்குள்ளே வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு குதிரை வண்டி இருக்கு. அதில் ஹீரோட அப்பா தான் வந்து இறங்குறாரு. இந்த இடத்துல நடக்க போகிற ஃபேமிலி மீட்டிங்க்கு தான் அவர் இப்போ வந்திருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹீரோட சிஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஜிங்ராங் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா அவரை சாருன்னு சொல்லி கூப்பிடுவானா. இவங்க 2 பேருமே கொஞ்சம் ரொம்ப நாள் வித்தியாசமாக வந்து நடந்துக்குவாங்களா, அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்சிடறாரு. இவங்க 2 பேரும் இதை லவ் பண்ணுறாங்க போல சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட போட்டு, "தம்பி இதுக்கப்புறம் நான் சார்லாம் சொல்லி கூப்பிட்றது அங்கிள்னு சொல்லி கூப்பிட்ற" அப்படி சொல்றாரு. "ரொம்ப நன்றி அங்கிள்" அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்படியே இவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆகும் போதே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இவங்களை அசிங்கப்படுத்துறான். அதாவது இந்த மாதிரி ஓரமா போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோட சிஸ்டர்லாம் கடுப்பாயிடுறாங்க. அப்போ அந்த ஜின்ராங் என்ன சொல்றான்னா, "உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க அங்கிள், நான் பார்த்துறேன்" அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ அந்த இடத்துல ஆண் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட அப்பாட்ட ஓரம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ரொம்ப அசிங்கப்பத்தி வந்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனை யாரும் அந்த இடத்துல அடிச்சு பறக்க விடுறாங்க. யாரான்னு பார்த்தா ஃபோக்ஸி தான் அடிச்சு பறக்க விட்டுருக்கா. வயலே நின்றுகிட்டு இருந்தா அப்பதான் அடிச்சு பறக்க விடுவான்ற மாதிரி சொல்லுவா. ஹீரோட சிஸ்டர் போயிட்டு ஃபோக்ஸி கிட்ட கேட்குறாங்க, "நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க" அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஆண் ஃபேமிலியை சேர்ந்த மற்றவங்களாம் சும்மா இல்லாமல் ஃபோக்ஸி கிட்ட ஓவரா பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. ஃபோக்ஸி பார்த்தீங்கன்னா எவனா இருந்தாலும் அடிச்சு போடு தள்ளிடுவான்ற மாதிரி சொல்ற. அந்த ஆண் ஃபேமிலியோட ஹெட் வந்து என்ன சொல்றான்னா, "நீ இங்க இருக்கிற 3 ஃபேமிலி வந்து எதிர்க்கிற" அப்படின்னு ஃபோக்ஸி கிட்ட சொல்லுவானா. ஃபோக்ஸி என்ன சொல்றான்னா, "எவனா இருந்தாலும் அடிச்சு காலி பண்ணிடுவான்டா" அப்படின்ற மாதிரி சொல்ற. அப்போ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த 7ஆவது இடத்தோட ஓனர் அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க வந்த உடனே இவங்க எல்லாரும் அவங்க கிட்ட பேசலாம்னு போறானுங்க. ஆனால் அவங்க நேராக போயிட்டு ஹீரோட அப்பா கிட்ட தான் வந்து பேசுறாங்க. இவங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லாமலே போயிருக்கலாம், ரொம்ப எபிசோடுக்கு முன்னால காட்டியிருப்பாங்க.
அவங்க வந்து அங்க இருந்த எல்லார்ட்டையும் என்ன சொல்றாங்கன்னா, "டேய் ஒழுங்கா இவர்ட்ட மன்னிப்பு கேளுடா" அப்படின்னு சொல்றாங்க. அவனுங்களும் வேற வழி இல்லாம ஹீரோட அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் அவரு பார்த்தீங்கன்னா, ஃபூக்ஸ் கிட்ட போயிட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஃபூக்ஸ் என்ன சொல்றான்னா, "வேற ஏதாவது ஊர ஓப்பனாங்கன்னா என்ட்ட சொல்லுங்க" அப்படின்ற மாரி சொல்லுவா. ஹீரோ எங்கன்ற மாரி கேட்பா. அப்ப ஹீரோட சிஸ்டர் சொல்றாங்க, "அவன் வந்து வெளிய போயிருக்கான்." ஹீரோட ஃபேமிலிக்கு அந்த இடத்துல ஓரமான ஒரு இடத்த வந்து குடுத்து அவங்கள ரொம்ப வந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த ஆண் ஃபேமிலிலேருந்து ஒருத்தன் சொல்றான், "எப்படி இந்த ஷூ ஃபேமிலிக்கு 7வது இடத்தோட ஓனர்லாம் தெரிஞ்சிருக்கும்னு தெரியலையே." இத கேட்ட அந்த ஆண் ஃபேமிலியோட ஹெட் என்ன சொல்றான்னா, "இருடா பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனுங்க ஹீரோவ பத்தி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கானுங்க. "நான் கேள்விப்பட்டேன் அந்த அகாடமில அவன் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா, நம்பர் 1 ஜீனியஸா" அப்படின்ற மாரிலாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்களே. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, கிரீனோட தாத்தா, அவங்க அப்பாலாம் பார்த்தீங்கன்னா வராங்க. அதாவது கிரீனோட ஃபேமிலி வராங்க. அங்க இருந்த மொத்த பேரும் அவங்களுக்கு வணக்கத்த சொல்லுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வணக்கத்த சொல்லிட்டு, அந்த இடத்துல சுத்தி சுத்தி ஹீரோட அப்பாவ தேடுறாரு. ஹீரோட அப்பாவ பார்த்த உடனே நேரா ஹீரோட அப்பா கிட்ட போயிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. "யார் உங்கள இந்த இடத்துல வந்து நிக்க வச்சது? டேய் உடனே போயிட்டு இந்த இடத்தோட மேனேஜர கூட்டின்னு வாடா" அப்படின்னு அவர் போயிட்டு வந்து சொல்றாரு. ஹீரோட அப்பா என்ன சொல்லுவாருன்னா, "நான் இந்த இடத்துலயே இருந்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லன்ற" மாரி தான் சொல்லுவாரு. அந்த மேனேஜர் அங்க வந்ததுக்கப்புறம் கிரீனோட தாத்தா கேட்கிறாரு, "டேய் யார கேட்டுறா நீங்க இவங்கள இந்த இடத்துல வந்து நிக்க வச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் பார்த்தீங்கன்னா அவர்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டு ஏதோ தப்பு நடந்துருச்சு, இதுக்கப்புறம் எதுவும் நடக்காதுன்ற மாரி சொல்லுவான். அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து, "எதுக்கு நீங்க இந்த மாரி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? எல்லா ஃபேமிலியும் எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அதுக்கேத்த மாரி தான் அவங்களுக்கு இடம் குடுக்கப்படும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியோட லார்டாமா. அப்ப பார்த்தீங்கன்னா ஹீரோ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்துருவான். ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீங்க ஷூ ஃபேமிலி எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காங்கன்றத நீங்க பார்க்க போறீங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "இங்க இருக்கிற 3 ஃபேமிலிய நான் சேலஞ்ச் பண்றேன். முதல்ல நான் ஆண் ஃபேமிலி கூட தான் சண்டை போட விரும்புறேன்ற" மாரி சொல்லுவான். அந்த ஆண் ஃபேமிலிட்ட கடுப்பாயிட்டு, "உன்ன இன்னைக்கு சாவடிக்காம விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த சிட்டிலான்னு பார்த்தீங்கன்னா, "ஓகேப்பா எல்லாம் முடிவாயிருச்சுல்ல, ஃபர்ஸ்ட் போட்டியே வந்து ஹீரோட ஃபேமிலிக்கும் ஆண் ஃபேமிலிக்கும் தான்." ரொம்ப எபிசோடுக்கு முன்னாலவே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மீட்டிங்க பத்தி வந்து பேசியிருப்பான். நான் என்ன நினைச்சேன்னா, ஃபேமிலி மீட்டிங்னா எல்லா ஃபேமிலியும் ஒண்ணா சேர்ந்து வந்து அந்த இடத்துல வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க, இத பத்தி பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, எல்லா ஃபேமிலியும் ஒண்ணா சேர்ந்து அந்த இடத்துல அடிச்சுக்கிறானுங்க. யார் பவர்ஃபுல்லான ஃபேமிலின்னு எல்லாரும் முன்னாலயும் காட்டுறானே, பத்தாத குறைக்கு மக்கள் எல்லாம் வேற அங்க பார்க்கறதுக்கு ஓரமா நிக்க வச்சுக்கிறானுங்க. ஹீரோட சிஸ்டர், "நான் ஃபர்ஸ்ட் போய் சண்டை போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ என்ன சொல்றான், "ஆமாப்பா சிஸ்டர் வந்து அனுப்பி வைக்கலாம்" அப்படின்னு சொல்றான். இந்த ஆண் ஃபேமிலி சார்பா பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு மலமோட்ட பார்த்தீங்கன்னா சண்டையில வந்து இறக்கி வர்றான். அப்படியே அவங்க 2 பேரும் ஸ்டேஜ்க்கு வந்துருவாங்க. ஹீரோட சிஸ்டர் அவங்களோட அந்த குட்டி பறவை வந்து யூஸ் பண்றாங்க. அந்த சிட்டிலோட பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கு சண்டே ஆஃபீஷியலா ஸ்டார்ட் பண்றா. அப்படி ஸ்டார்ட் பண்ணி வச்ச உடனே அந்த மலமோட பார்த்தீங்கன்னா, அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி பயங்கரமா ஹீரோட சிஸ்டர் அந்த இடத்துல அட்டாக் பண்றான். அவன் அட்டாக் பண்ண உடனே அந்த குட்டி பறவை டக்குன்னு பெரிய பறவையா மாறி ஒரு அட்டாக் பண்ணுது. அவனால அதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணவே முடியல. உடனே பார்த்தீங்கன்னா, ஆளு பறந்து போய் ஸ்டேஜ் விட்டு வெளிய விழுந்துடுறான். திரும்ப அவனால எழுந்திருக்கவும் முடியல. ஆள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காலி ஆயிடுறான். ஃபர்ஸ்ட் போட்டியிலே பார்த்தீங்கன்னா, ஹீரோட சிஸ்டர் கஷ்டமே படாம ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. உங்க நான் ஃபேமிலி என்ன சொல்றான்னா, "இவங்க ஏமாத்திட்டாங்க. அந்த பறவை அந்த பொண்ணோடயே கிடையாது" அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன சொல்றான்னா, "டேய் அந்த பறவையோட மாஸ்டர் எங்க சிஸ்டர் தான்டா" அப்படின்னு சொல்றான். அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு நான் கேட்பானா, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டெப்டி சீஃப் வந்துடுறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஹீரோ 3வது எபிசோட்ல ஒரு பெருசா காப்பாத்திருப்பானே, அவரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிடுறானுங்க. ஷூ ஃபேமிலிக்கு எப்படி இவங்களெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அந்த பெருசு என்ன சொல்றாருன்னா, "ஷூ ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம்" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பறவை ஹீரோட சிஸ்டர் தான் அப்படின்னு டெப்டி சீஃப் அந்த இடத்துல சொல்லுவாங்க. டெப்டி சீஃபே சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நம்பாம இருப்பாங்க. அந்த ஃபைட்டோட வின்னரையும் சிட்டிலோட வந்து சொல்லிடுறாங்க. ஹீரோட சிஸ்டர் தான் வின் பண்ணாங்க, ஷூ ஃபேமிலி தான் வந்து வின் பண்ணிருக்கு. நீங்க 2 பேரும் என் கூட வாங்க, நம்ம மேல போய் உட்காரலாம் அப்படின்னு சிட்டிலோட அவங்கள கூப்பிடுவாங்க. அது பெருசு என்ன சொல்லிடுறாருன்னா, "இல்ல நாங்க ஷூ ஃபேமிலி கூட போய் நின்னுக்கிறோம்" அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் ஹீரோட அப்பாட்ட போய் பேசுறாரா, ஹீரோட அப்பாக்குலாம் ஒன்றும் புரியல. "நீங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்களா" அப்படிலாம் சொல்லிட்டு அவர் பயங்கரமா வந்து சந்தோஷமாயிறாரு. ஹீரோ யாருன்ற விஷயம் இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பாவுக்கு தெரியாது. ஹீரோ எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்ட்டு. அடுத்து ஹீரோ போறான்னு சொல்லுவான். ஹீரோட அப்பாவும் கவனமா சண்டை போட சொல்லுவாரு. ஹீரோக்கு இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு மாதிரி தானே. அந்த ஹான் ஃபேமிலி சைடுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசா அவன் இறக்குறான். எப்பயுமே அந்த வயசான பீஸங்கலாம் பார்த்தீங்கன்னா பவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இவ்வளோ வயசாகுது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிட்ட பவர்ஸ் இருக்கும். அவர் அந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, "அவனை போட்டு இதெல்லாம் விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பவர்ஸை ரிலீஸ் பண்ண, அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு வந்து சாக்காயிருவாங்க. கண்டிப்பா ஹீரோக்கு ஏதோ ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கும் அந்த பெருசுக்கும் அந்த இடத்துல அஃபிஷியலா அந்த சண்டையை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருவாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, "டேய் பெருசு நீலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது" அப்படின்னு மாதிரி சொல்லுவானா. அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கடுப்பாயிட்டு அவன் எப்படி யூஸ் பண்ணி ஹீரோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணதுக்கு ஆரம்பிக்கிறான். ஹீரோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாவே வந்து மிஸ் ஆயிடுவான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமா அந்த சண்டையை முடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஓரளவுக்கு பெரிய சோட பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வரான். அந்த பெருசு அதை பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு டிராகன் சோலை யூஸ் பண்றாரு. நம்ம ஹீரோட சோடு பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் சோலை டெஸ்ட்ராய் பண்ணி அவரையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அடிச்சு பறக்க விட்டுடுது. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ப முடியல, ஒரு சின்ன போயிட்டு நான் தோத்து போயிட்டேனா அப்படின்னு. அந்த ஹான் ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா கதறிறான், "எப்புட்றா இவர் தோத்து போனாரு" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா, "என்னப்பா ஹான் ஃபேமிலிட்டு, சரி நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நீ என்ன பண்ண, அங்க இருக்கிற மிச்சம் 2 ஃபேமிலியும் உன் கூட சேர்த்துக்கோ. நீங்க 3 ஃபேமிலியும் ஒண்ணா சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணுங்க. அப்பயாச்சும் நீங்க என்ன தோக்கடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கலாய்க்கிற மாதிரி பேசுவான். அங்க இருக்கிற மற்ற ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பேசுறதுக்கிட்ட கடுப்பாயிருவாங்க. சிட்டில என்ன சொல்றாங்கன்னா, "இதெல்லாம் வந்து ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டா வந்து இப்பெல்லாம் வந்து எல்லாரும் ஒரே டைம்ல சண்டை போட வைக்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. மிஸ்டர் சூ சொல்றது
வந்து நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல ஃபேமிலி மீட்டிங் வைக்கிறது எந்த ஃபேமிலி பவர்ஃபுல்லா இருக்காங்கன்றத காட்டுறதுக்கு தான். ஹீரோ அவங்க 3 பேரையும் ஒரே டைம்ல தோற்கடிச்சிட்டானா ஹீரோட ஃபேமிலி எவ்வளோ பவர்ஃபுல் இவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் சொல்லுவாங்களா. சிட்டிலானும் வந்து மற்ற ஃபேமிலியோட ஹெட்டுக்கிட்டலாம் கேட்குறாங்க, இதுக்கு வந்து ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி தான் வந்து சொல்லுவானுங்க. சிட்டிலானும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்க போகிற சண்டையை பற்றி சொல்கிறாங்க. இப்போ வந்து மற்ற 2 ஃபேமிலியிலும் 3 பேர் சண்டை போடுவாங்க. ஃபேமிலியில் 2 பேர் தோத்து போனதால அந்த ஃபேமிலியோட ஹெட்டு மட்டும் தான் வந்து சண்டை போட போகிறான் அப்படின்னு. ஹீரோட அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலைப்படுறது, ஏன்னா ஹீரோக்கு எதனா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யூக்கு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவருக்கு எதுவும் ஆகாது, எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பாட்ட சொல்கிற. அப்போ அந்த பெருசு சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த சண்டைக்கு அப்புறம் அந்த சூ ஃபேமிலி இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஹீரோவை எல்லாரும் வாங்கலாம் சண்டைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன்னா. அப்படியே அந்த 3 ஃபேமிலியை சேர்ந்த மொத்த பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு வந்துருவானுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ 7 பேர் இருக்கானுங்க. ஷாகுவாங் ஃபேமிலியை சேர்ந்த 3 பேரும் அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷனை வந்து ரெடி பண்ணுறாங்க. அடுத்த ஃபேமிலி சேர்ந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டு வரானுங்க. நம்ம ஃபேமிலியோட ஹெட் மட்டும் பார்த்தீங்கன்னா தன்னந்தனியாக இருப்பார். அவனுக்கு 7 பேரும் அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரே டைமில் ஹீரோ அந்த இடத்துல அட்டாக் பண்ணுறானுங்க. அந்த எல்லா அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே ஒரே செகண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே டெஸ்ட்ரைவ் பண்ணாரு. அது ஒரே செகண்டில் ஹீரோட பவரை போட்டுட்டாங்க. அந்த மொத்த பேர் கதறிடுவானுங்க, என்னடா இந்த அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லாக இருக்கானே. அதுக்கப்புறம் அவனுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா பயப்படுவானுங்க. ஃபர்ஸ்ட் நான் போக மாட்டேன், நீ போய் அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காமெடி பண்ணுவானுங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எடுத்து தான் சிக்குவான். அவன் போய் ஃபர்ஸ்ட் ஹீரோ அட்டாக் பண்ணா ஹீரோனை அசால்ட்டாக அடிச்சு பறக்க விட்டாரா. எதுக்குடா எல்லாரும் நின்று வேடிக்கை ஊற்றிட்டு இருக்கீங்க, போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனுங்க எல்லாரும் போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அந்த 3 பேர் திருப்பி ஏதோ ஃபார்மேஷன் வந்து போடுவானுங்க. அப்புறம் மிச்சம் 3 பேர் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பிரிச்சுவல் பீஸ்லாம் யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ணுறானுங்க. ஹீரோ அவனோட பெரிய அட்டாக் எதுவுமே அங்கே யூஸ் பண்ண மாட்டான், ஏன்னா இதுவே அவனுங்களால சமாளிக்க முடியல. அதெல்லாம் யூஸ் பண்ண ஒரே செகண்டில் சமாதி ஆயிடுவானுங்க. ஹீரோ அப்படியே அவனோட ஸ்பிரிச்சுவல் பீஸ்லாம் அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணி விட்டாரா. அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் பீஸ்லாம் டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு வெப்பனை யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ணுறானுங்க. ஹீரோ அவங்களை அடிச்சு பறக்க விட்டுருவா. அவனுக்கு 3 பேரோட வெப்பன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உடஞ்சிருது. எப்போ நம்ம வெப்பன் உடஞ்சிச்சுன்னு சாக்காயிருவானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹெட் அவனே பார்த்தீங்கன்னா ஹீரோ பிறந்த அந்த இடத்துல பறக்க விட்டுருவான். அவனுக்கு 3 பேர் அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷனை போட்டு பெரிய கல்லை தான் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இன்னும் எங்களுக்கு ஒரு டைம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஃபேமிலி ஹெட் கடுப்பு போயிட்டு சீக்கிரமா பண்ணுங்க அப்படின்னு அவன் பவர் யூஸ் பண்ணி ஹீரோ அந்த இடத்துல லாக் பண்ணிடுறான். அவனுங்களும் அதே டைம்ல கரெக்டாக அந்த பெரிய கல்லை எடுத்துட்டு வந்துருவானுங்க. அப்படியே அது ஹீரோ மேலே போட்டுட்டு அவ்வளோதான் சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 3 ஃபேமிலி அப்படியே பயங்கர சந்தோஷமாயிரானுங்க. அவ்வளோதான்டா நம்ம தான் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா சிரிப்பை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த கல் அப்படியே விரிசல் விட ஆரம்பிக்குது. இவனுங்களுக்குலாம் பயங்கர சாக்கு. அப்படியே அந்த கல் வெடிச்சு சதறிடும். ஹீரோ அந்த இடத்துல அப்படியே மாவாசா நின்றுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஃபேமிலி கிட்ட போய் என்ன சொல்றேன்னா, உன்னோட பிரதருக்கு என்னாச்சுன்னு மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஏன்னா ஹீரோ தான் அவனோட பிரதருக்கு ஒன்று இருப்பா, அது நீ தானடா அப்படின்னு அவன் ஹீரோ கிட்ட கேட்கறதுக்குள்ளே ஹீரோ அவனை பிடிச்சி அந்த இடத்துல பயங்கரமும் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். செம்மையா பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு அந்த இடத்துல இருந்து பறக்க விட்டாரா. ஹீரோட பவரை பார்த்துட்டு அங்க இருந்தா மற்ற ஃபேமிலி ஆளுங்களும் ஐயோ இவட்ட சிக்கா நம்மளுக்கு ஸ்டேட்டா சமாதி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இருப்பானுங்க. ஹீரோவும் அடுத்து நீங்க தானே அப்படின்னு அவனோட பெருசோட எடுத்துட்டு ஒரு அட்டாக் பண்ண இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல்வி ஒத்துக்குவானுங்க. இருந்தாலும் ஹீரோ அப்பயே அவனை அட்டாக் பண்ணிடுறான். அவனுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் பொழிச்சா போதும் ஸ்டேஜ் விட்டே ஓடிடுவானுங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய பவரை யூஸ் பண்ணாம எந்த ஒரு பெரிய சேதாரமும் வந்தவனுங்களுக்கு கொடுக்காம ஜெயிச்சிருவான். நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சந்தோஷத்துல இருப்பாங்க. ஹீரோட அப்போல்லாம் நம்பவே முடியாது, இது நம்ம பையனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த சிட்டியோட லாடம் வந்து அந்த இடத்துல அந்த வெற்றியாளர் யாரும் சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிறுக்கு பையன் புதுசா வந்து என்டர் ஆகுறான். அவனை பார்த்தோன்னே ஹீரோட அப்பாவுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதாவது ஹீரோட ஃபேமிலியை அழிச்சதே இவன் தான். அப்போ அந்த இடத்துல கொண்டு ஒரு உடம்புக்குள்ள இருந்து ஸ்பிரிட் ஃபயரை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துருக்கிறான். ஹீரோ அம்மா கிட்ட என்ன கேட்கறான்னா, நீங்க எங்களோட டாக்டர் இருந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் வீஸ் எப்படி கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோட அப்பாவே அந்த இடத்துல அடிச்சு போட்டு அவங்களை கூட்டிட்டு போயிடுறான். சிட்டில அவன் கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க எல்லாம் யாரு, எப்படி என்னோட இடத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நாங்க ஈஸ்ட் ஃபயர் இம்பீரியல் மெடிசன் வேலையில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவானுங்களா. அதை கேட்டோன்னே ஹீரோ செமையா வந்து கடுப்பாயிடுறான். அந்த ஃபேமிலியோட டக்குனு அவங்களோட காலில் விழுந்து அந்த சூ ஃபேமிலியை பழி வாங்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிடறான். உடனே ஹீரோட அப்பா செமையா கடுப்பாயிடுறாரு. அந்த ஃபேமிலி தான் எங்க ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணீங்க அப்படின்னு. இதை கேட்ட அவன் பார்த்தீங்கன்னா கடுப்பு போயிட்டு ஃபேமிலி எடுத்து அந்த இடத்துல அடிச்சு அங்க வந்து பறக்க விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரம் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பெருசு சொல்றாரு, டே தம்பி நீ வந்து ரொம்ப அதிகமா வந்து பேசிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு. உடனே அவன் என்ன சொல்றானா, நான் பேசும்போது யாராவது குறுக்க பேசினா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டு அட்டாக் பண்றான். இந்த பொண்ணு அட்டாக் பண்றதுக்கு போறான். அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா இவர் தடுத்துறாரு. இவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹீரோட பாடி கார்டு தான், ஏன்னா இதுக்கப்புறம் ஹீரோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணதா இவர் வேலை. அப்படியே அவர் பார்த்தீங்கன்னா ஈஸியாவே அந்த பொண்ணு அங்கே வந்து தூரத்துக்கு போட்டு அவர் போது யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு கூட சண்டை போடும், பயங்கரமான போல யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவோம். ஆனால் அவர் அதெல்லாம் அசல்ட்டா தடுத்துறாரு. அவர் ஒரு பயங்கரமான அட்டாக் யூஸ் பண்ணுவாரு. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு தடுக்கும். அப்போ அந்த பொண்ணு கேட்குது யார் நீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, நான் சூபேட்டியனோட பாடி கார்டு. ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் சோரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாரு. அந்த பொண்ணோட வெப்பன் யூஸ் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்றா. அது பட்ட உடனே பார்த்தீங்கன்னா வெப்பன்லாம் உடஞ்சு அப்படியே பறந்து போய் விழுந்துடுறா. அங்க இருந்தா அந்த 2 ஃபேமிலியும் பார்த்து கதறிடுவானுங்க. இவர் வந்து சூபேட்டியனோட பாடி கார்டா, சூபேட்டியனுக்கு எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லானாலாம் தெரியுன்னு சிட்டிலாடே பார்த்து சாக்காயிறாங்க. இவர் ஒரு ஃப்ராட் மாஸ்டர், இவர் எப்படி போயிட்டு இவனுக்கு பாடி கார்டா இருக்காருன்னு. இப்போதான் எல்லாருக்கும் நம்ம ஹீரோவை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துகிட்டு இருக்கு. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா சூப்பரா தம்பி நீயும் நல்லா பவர்ஃபுல்லா நல்லா வச்சிருக்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. இந்த இடத்துல கடுப்பேத்துற மாதிரியும் பேசிக்கிட்டு இருப்பானா. அப்போ ஏன் வேற இடத்தோட ஹெட் என்ன சொல்றானா, இதே மாதிரி சூபேட்டியன் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருந்தனா நான் உன்னை அடிச்சு இங்க ஓட
விட்டுருவோம் பார்த்துக்கோ, அப்புறம் என்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடிடுவா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அவன் என்ன கேட்குறான், நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி ஏழாயிரம் இடத்தோட ஹெட்டுன்னு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், நீ சாதாரண ஒரு ஏழாயிரம் இடத்தோட ஹெட் தான், அவனெல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களெல்லாம் நான் காயப்படுத்த மாட்டேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அவங்க செம்மையாக கடுப்பாயிட்டு பவர்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அவனை அட்டாக் பண்ணலான்னு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அந்த கிறுக்கு போய் எனக்கு தான் சொந்தம், அவனை நான் தான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏய் லூசு பையல, உனக்காக தான்டா அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உன்னை நீங்கள் போட்டு தள்ள விட மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் ஹீரோட அம்மா பற்றிலாம் வந்து பேசுவோம் பாருங்க. ஹீரோக்கு செம்மையாக கடுப்பு வருது. ஹீரோ அவனை அட்டாக் பண்ணலான்னு போனால் அந்த அட்டாக்கை ஒரு பெருசு வந்து தடுத்துறாரு. அவர் தடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஹீரோ இன்னொரு கையில் ஒரு பஞ்சை வச்சு பின்னால் தள்ளிடுறான். அப்போ அந்த கிறுக்கு போய் என்ன சொல்லுவானா, ஐயோ பெருசு சீக்கிரமா அவனை போட்டு தள்ளி அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அந்த பெருசாக அட்டாக் பண்ணுறதுக்கு பவர் யூஸ் பண்ண போறாரு. அப்போ பாடி கார்டு என்ன சொல்கிறேன்னா, நான் வேணா அவனை போய் சமாளிச்சிக்கிறதா அப்படி சொல்லுவார். அப்போ ஹீரோ சொல்கிறா, தம்பி அதெல்லாம் நீ கவலைப்படாத, இது என்னோட பர்சனல் மேட்டர், நான் பார்த்துறேன், நீ போய் ஓரவானியில் அப்படியே அவன் சொல்கிறேன். அந்த பெருசை ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு கூப்பிட்றான். அந்த பெருசை வந்து பயங்கரமாக ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து மிஸ் ஆவான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அவனோட சோடை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணதுக்கு ஆரம்பிக்கிறான். அந்த பெருசை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ சோடை யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா அவர் வெறும் கையில் வந்து தடுப்பாரு. ஹீரோட பவர் அந்த பெருசு ரொம்பவே வந்து குறைச்சி மதிப்பிட்டுட்டாரு. ஹீரோ பண்ண அட்டாக்கால் அவர் கையில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுது. யூகியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ஃபூக்ஸிலாம் வந்து ஷாக்கில் இருப்பா, ஹீரோ திருப்பூர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறிட்டானே. அப்போ அந்த பெருசு என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு எவ்வளோ தெரியும் என்ன அட்டாக் பண்ணியிருப்ப போப்பாரா அப்படின்னு அவரோட வெப்பனை எடுத்துட்டு வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறாரு. ஹீரோ அந்த அட்டாக்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் மிஸ் ஆகிட்டு அவர் திருப்பூர் அட்டாக்கும் பண்ணுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நரேஷோட வர வச்சு அட்டாக் பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஹீரோ கூட சண்டை போடும்போது அவரும் அவரோட ஒப்பனை நிறைய வர வச்சு அட்டாக் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த இடத்துல வேற லெவலில் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு பயங்கரமான போர் யூஸ் பண்ணி அவர் அட்டாக் பண்ணிடுறான். அவருக்கும் பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆயிடுது. அவர் என்ன சொல்றாருன்னா, சூப்பரா தம்பி, நீ வந்து என்ன பயங்கரமாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு உன்னை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வர வைக்கிறாரு. அவருக்கு ரக்கெல்லாம் வந்ததை பார்த்து எல்லாரும் சாக்குறாங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் விங்ஸ் ஆமா. ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ வேணாம், நானே அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே லிங்கர் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறான். லிங்கரை பார்த்தீங்கன்னா அதோட பவர் வந்து கொடுக்குது. ஹீரோ அப்படியே அந்த இடத்துல அந்த பெரிய சோட ரெடி பண்ணுறான். அவரு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அட்டாக் யூஸ் பண்ணுறாரு. ஹீரோ அப்படியே அந்த பெரிய சோட வச்சு ஒரு அடி அடிப்பான் பாருங்க. ஆள் அந்த இடத்துல காலி ஆயிடுறாரு. அப்படியே ஒரு மேலே வந்து விழுந்துகிட்டு இருக்கும் போதே போயிட்டு ஒரு பஞ்ச் வைப்பான் பாருங்க. மொத்தமாக அவரோட கதையே அந்த இடத்துல முடிஞ்சிருது. அவர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அதை பார்த்து அங்கே வந்து எல்லாருமே வந்து சாக்காயிறானுங்க. எப்படா அந்த பெருசை வந்து போடுத்தரலாம், அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அந்த கிறுக்கு போயிலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கடுப்பாயிடும். நீ எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஆளையை கொண்டு இருப்பான்னு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான், அடுத்தது நீ தாண்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட ரொம்ப ஓர பேசி சண்டைக்கு வருவாளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஏழாவது இடத்தோட ஹெட் கிட்ட நீங்கள் போய் அவளை பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவான். அவங்களும் ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட போயிட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. அந்த கிறுக்கு போய்கிட்ட ஹீரோ என்ன சொல்கிறான், அன்னைக்கு எங்கள் ஃபேமிலியை என்ன பண்ண, அதுக்கு ஒன்று அன்றைக்கி பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அவன் என்ன சொல்கிறான், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான். ஹீரோ அவனை அட்டாக் பண்ணுறான். ரெண்டு பேரும் அவனுங்க அட்டாக்லேருந்து மாறி மாறி மிஸ் ஆகிட்டு சோட யூஸ் பண்ணி பயங்கரமாக அந்த இடத்துல வந்து சண்டையை போட்டுக்குவானுங்க. ஹீரோ அவனை சோட யூஸ் பண்ணி பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். சடனாக பார்த்தீங்கன்னா ஹீரோட ஐஸ் பவர்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அந்த ஐஸ் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அந்த கிறுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆயிடுறான். அதை பார்த்து இந்த ரெண்டு ஃபேமிலி சேர்ந்தவங்க கதட்டிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் சூ ஃபேமிலி எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, சூ பேட்டி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான். அந்த கிறுக்கு போலும் அந்த ஐஸை பிரேக் பண்ணிட்டு வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அவனுக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் விங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஏழாவது இடத்தோட ஹெட் வந்து அந்த பொண்ணு அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணி அவங்க சோடை யூஸ் பண்ணி அந்த பொண்ணு அந்த இடத்துல பீஸ் ஆக்கிடுறாங்க. அதை பார்த்து அங்கே இருந்து எல்லாரும் சாக்காயிறானுங்க. இன்னொரு பொண்ணு வந்து செத்து போயிட்டா அப்படின்னு. அந்த கிறுக்கு போயிலும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து சாக்காயிரான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவ்வளோ வந்து செத்து போயிட்டா, இவளை கொன்னதுக்காக இவங்கெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்டா, உன்னை கொன்னதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற மொத்தப்படி வந்து கொன்னு அப்படியே நான் எரிக்க போறேன் அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கான். கூட வந்து ரெண்டு பேரும் செத்து போனதால அந்த கிறுக்கு பயலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பைத்தியம் பிடிச்சிருச்சு. பயங்கரமாக உன்னோட பவர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனோட பவர்ஸை பயங்கரமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க யாரையும் நான் கொல்ல வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு சோடை பற்றினா எடுத்துட்டு வரான். அந்த சோடை பார்த்துட்டு ஹீரோவே சாக்காரான். அது ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான சோடு. அதை யூஸ் பண்ணி அவன் ஸ்லாஷ் அட்டாக்லாம் போடுவான். ஹீரோ அதெல்லாம் அந்த மிஸ் ஆகிட்டு போயிட்டு அவன் கூட அந்த இடத்துல வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா திருப்பி சோடை யூஸ் பண்ணி பயங்கரமாக சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து பேரில் போட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பான். விடாமல் அட்டாக் பண்ணிட்டே இருப்பான் பாருங்க. அவன் பண்ண அட்டாக்ல ஹீரோட அந்த பச்சை கலர் சோடே பார்த்தீங்கன்னா வந்து உடஞ்சிடுது. ஹீரோக்கு லைட்டாக வந்து டேமேஜ் ஆயிடும். உடனே அந்த கிறுக்கு போய் ஒரு ஃபார்மேஷனை போட்டு அவனோட சோடை ரொம்ப பெருசாக வந்து மாற்றி ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஹீரோ ஒரு பேரியரை போட்டு அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டிஃபெண்ட் பண்ணுவான். அப்போ அந்த கிறுக்கு போய் அவனோட சோடுக்கு இன்னுமே பவர் கொடுத்து வந்து ப்ரெஷர் பண்ணுறான். ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான், உன்னால ரொம்ப நேரத்துக்கு இதெல்லாம் வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட சோடை வந்து மேலே தூக்கி அந்த பேரியர் மேலே டவுன் அடிக்கிறான். இன்னும் நிறைய பவர்ஸ் அந்த சோடை கொடுத்து இன்னும் ப்ரெஷர் பண்ணுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குனு லிங்கர் கிட்ட ஹெல்ப் கேட்குறான். கொஞ்ச நேரத்துலேயே அந்த சோடு பார்த்தீங்கன்னா அந்த பேரியரை பிரேக் பண்ணிடுது. அப்படியே எல்லாரும் என்ன நினச்சிருவாங்கன்னா, அவ்வளோதான் ஹீரோ வந்து செத்துட்டான் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிறாங்க. அதனால அந்த மற்ற ரெண்டு ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா இருக்கானுங்க. நம்மளுங்களும் வந்து சோகமா இருப்பாங்க. அந்த கிறுக்கு போயிலும் அந்த இடத்துல போய் நின்றுட்டு பயங்கரமா அந்த சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஹீரோ செத்துட்டான் நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ மாசா அந்த இடத்துல
செகண்ட்ல அப்படியே இவங்க எல்லாருக்கும் ஒரு ஷாக் வந்து குடுத்துருவான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே மேல பறந்துகிட்டு இருப்பான். ஹீரோவோட உடம்புக்குள்ள நெறைய பவர்ஸ் வந்து போய்க்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே விங்ஸ் வந்து முளைச்சிருது. எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிருவானுங்க. அந்த 2 ஃபேமிலி சேர்ந்துட்டுலாம் கதறிடுவானுங்க. அந்த கிறுக்கு புயலும் வந்து யோசிக்கிறான், இவனுக்குள்ள இன்னும் இவ்ளோ சீக்ரெட்ஸ் தான் அவன் மறைச்சு வச்சிருக்கான். அவன் இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்லுவானா, "டேய் கிறுக்கு பயலே, உன் சாவு இன்னைக்கு என் கையில தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அட்டாக் பண்ணதுக்கு ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அந்த இடத்துல வேற லெவல்ல வந்து சண்டை போடுறானுங்க. செம ஃபர்ஸ்ட்டா சண்டை போடுவானுங்க. ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஹீரோ முன்ன இருந்ததோட பயங்கர பவர்ஃபுல்லா வந்து மாறிட்டான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை போட்டு அந்த இடத்துல துவச்சிக்கிட்டு இருக்கான். இவன் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கிறோம். நம்ம ஹீரோ யாருன்னு தெரியாம ரொம்ப ஓவரா வந்து டைலாக்லாம் விட்டுட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனை போட்டு அந்த இடத்துல பொலன்னு பொழந்துகிட்டு இருக்கா. அந்த கிறுக்கு புயலோட கதையை பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து முடிக்க போறான். ஹீரோ வந்து ஒரு ஃபைனல் அட்டாக் வந்து பண்ணுவான். அப்படியே அவனோட ஸ்வாட்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமா பவர்லாம் கேதர் பண்ணி அவன் வயிற்றுலேயே ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அவ்வளோதான், அந்த கிறுக்கு புயலோட சோழிலாம் அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. இந்த ஹீரோ அவன்கிட்ட கேட்குறான், என்னடா வாங்க நடி போதுமானே. அப்போ அவன் என்ன சொல்றான், டே இன்னைக்கு நீ அடிச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் பவர் யூஸ் பண்ணி திருப்ப தவடியில போட்டு செம்மையா அடிக்கிறான். ஹீரோ போட்டு அவனை பயங்கரமா அடிச்சதுக்கு அப்புறம் சிட்டியில போய் கேட்குறான், திருப்ப நம்ம வந்து ஃபேமிலி மீட்டிங் கண்டினியூ பண்ணலாமான்னு. அப்போ அவங்களும் வந்து பயங்கரமா பயந்து போய், இதுக்கப்புறம் எதுக்கு ஃபேமிலி மீட்டிங், இதுக்கப்புறம் அந்த சிட்டிலே சூ ஃபேமிலிக்கு எதிராக யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளாம் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஹான் ஃபேமிலியை பத்தி கேட்குறான். உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் ஹான் ஃபேமிலிக்கு சொந்தமான எல்லா சொத்து உங்களுக்கு தான் வந்து சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லா பிரச்சனையும் வந்து முடிஞ்சிச்சா, சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு ஹீரோ பத்தினா அங்கிருந்து வீட்டுக்கு வந்தாரான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவனை போட்டு அந்த இடத்துல மிதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப கூட அந்த கிறுக்கு போய் சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் கண்டிப்பா உங்க சூ ஃபேமிலியை நான் அழிக்காம விட மாட்டேன் அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ சொல்லுவான், உன்னை நான் உயிரோட விடுவேன் நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு. ஹீரோ கிட்ட சிக்க இருந்தாலும் அந்த கிறுக்கு போய் பயங்கரமா பயந்து போயிருக்கிறா. உன்னால என்ன கொல்ல முடியாது அவளும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன பண்றான்னா, அவனை தூக்கிட்டு தனியா வந்து போக ஆரம்பிச்சிடான். நீ யாரும் உள்ள வராதீங்க, நான் கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு எடுத்துட்டு போயிடறான். அப்ப அந்த கிறுக்கு பையன் பயத்துல ஹீரோ கிட்ட என்ன சொல்றான், நீ மட்டும் என்ன போக விட்டுனா உனக்கும் எங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரே பயங்கர பயமா இருக்கு. ஹீரோ என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு. அப்படியே ஹீரோ லைட்டா சிரிச்சுட்டு, என்னதே உன்னை போக வேணுமா அப்படி சொல்லிட்டு ஹீரோ அவன் பவர் யூஸ் பண்ணி அவனோட சோலை பார்த்தீங்கன்னா டைரக்டா அட்டாக் பண்றான். அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் வழியில அந்த இடத்துல அப்படியே கதறான். ஹீரோ அவங்க அம்மாவை காப்பாத்துன்னு சொல்லிட்டு தான் முதல்ல இருந்தே நினைச்சிக்கிட்டு இருப்பான். அந்த கிறுக்கு பையன் இப்போ வாண்டடா வந்து சிக்கிட்டான். வெளியே பார்த்தீங்கன்னா அவன் கத்துற சத்தம் கேட்குது. அப்போ ஹீரோட அப்பா யோசிக்கிறாரு, நம்மளோட ஒரு பையன் வந்து பயங்கரமா வளர்ந்துட்டான், கண்டிப்பா ஃபியூச்சர்ல நீயும் எங்க ஃபேமிலியில வந்து சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோட அம்மாவை பத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கிறுக்கு பையன் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சரண்டர் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கதறிட்டு இருக்கிறான். ஆனா ஹீரோ அப்ப கூட பார்த்தீங்கன்னா அவனை விட மாட்டேறான். அப்படியேடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்ப பிடிச்ச அந்த இடத்துல அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட சோலை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அப்படியே செயின் எல்லாம் போட்டு லாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் அவன் கையில இருக்கிற ஸ்டோரேஜ் ரிங் எடுத்து அதுக்குள்ள வந்து ஹீரோ போறான். அதுக்குள்ள எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. அப்போ அங்க ஒரு பாக்ஸ் இருக்கும். ஹீரோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சோல் இருக்கு. அதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ஒரு சோல் இருக்கும். ஹீரோ இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இருக்க போய் ஹீரோ கிட்ட கேட்கறான், டேய் என்னடா பண்ண, எனக்கு என்னடா ஆச்சுன்னு. அப்போ ஹீரோ சொல்ற, ஒன்னும் பண்ணலடா, சும்மா சோலை மட்டும் தான் லாக் பண்ணிட்டேன். அப்போ அவன் கேட்கறான், எதுக்குடா அந்த மாதிரிலாம் பண்ணேன்னு. அப்போ ஹீரோ சொல்றான், நீ தான் என்கிட்ட சரண்டர் ஆகிறான்னு சொன்ன அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி திரும்ப டார்ச்சர் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடறான். அவனுக்கு பயங்கரமா அந்த இடத்துல வலிக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ கேட்கறான், டேய் இப்போ சொல்லு எதுக்கு நீ இங்க வந்த, உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறது தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு எலிக்ஸரா பயன்படுத்துறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க இடத்தோட ஓனர் அவங்கள ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு டாப் கிரேட் பில்லை அவங்கள யூஸ் பண்ணி மேக் பண்ணோன்னே அதுக்காக அவங்க உடம்புல பயங்கரமா ரிஃபைன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஆனால் ஹீரோட அம்மா ட்ரைனிங்காக வெளியே வரும்போது இந்த மாதிரி ஹீரோட அப்பாவை பார்த்து லவ் பண்ணி 2 பசங்களும் வந்து பிறந்துட்டாங்க. அதனால அவங்க உடம்பு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பியூரிஃபை இல்லாமல் போயிருச்சாமா. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோக்கு செம்மையா கடுப்பாயிரும். நம்மளால உள்ள வந்துருவாங்க. இப்போ ஹீரோ கேட்குறான்டா, டே எங்க அம்மாவை யூஸ் பண்ணி நீங்க பில்ஸ் என்னன்னு வந்து முடிவு பண்ணியாலானே. அவன் சொல்றான், அடுத்த வருஷம் ஒரு காம்படிஷன் வருது, கண்டிப்பா உங்க அம்மாவை ரிஃபைன் பண்ணி ஒரு பில்லை வந்து அவங்க செஞ்சிருவாங்க. அந்த காம்படிஷன்ல வின் பண்ணி அவங்க தான் அந்த இடத்துல நம்பர் 1 ஆல்கமிஸ்ட் நிரூபிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கெல்லாம் அப்படியே சும்மா அப்படியே பத்திட்டு ஏரியா. ஹீரோட அம்மாவை காப்பாத்துறது ஹீரோக்கு இன்னும் 1 வருஷம் தான் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கு. ஹீரோலாம் செம்மையா வந்து கடுப்பட்டு, சரி ஒழுங்கா இப்பங்கிறது ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல விட்டுருவான். ஹீரோ போய் அதுக்கப்புறம் தனியா நின்றுகிட்டு இருப்போம். அப்படியே இவங்களாம் ஹீரோவை பார்க்கறதுக்கு போறாங்க. அப்போ ஹீரோட சிஸ்டர் போயிட்டு சொல்றாங்க, நீ இன்னும் கவலைப்படாத, அம்மாவை காப்பாத்திடலான்னு. ஹீரோட அப்பாவும் சொல்றாரு, இன்னும் 1 வருஷம் இருக்குடா, கண்டிப்பா காப்பாத்திடலான்னு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வராங்க. அவங்க 2 பேரும் ஹீரோ மீட் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோ வந்து நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ அந்த பெருசு இன்னொன்னத்தையும் சொல்றாரு, லீ செஷனை கண்டுபிடிச்சிட்டானே. ஹீரோவும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவரு பார்த்தீங்கன்னா அந்த லொகேஷன்லாம் வந்து சொல்றாரு, லீ செஷன் ஒன்றும் கிடையாதுங்க, அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குமே அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் பிளேஸ், அவர் எங்க இருக்குன்றதை ஹீரோ கிட்ட சொல்லிடுவாரு. அப்போ அந்த 7வது இடத்தோட எடுத்து சொல்றாங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் நான் அந்த இடத்துக்கிட்ட வரைக்கும் போனேன், ஆனால் அந்த இடத்துக்குள்ள என்னால் போக முடியல, ஏன்னா அந்த இடத்த சுற்றி பயங்கரமான பேரியர் இருந்துச்சு, நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஹீரோவும் ஆமா நான் போகணும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஹீரோ பாடி கார்ட்ட சொல்றான், நீ தான் அதுக்கப்புறம் எங்க அப்பாவையும் என் ஃபேமிலி வந்து பாத்துக்கணுன்னு. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துறேன், நீங்க தைரியமா போங்கன்னு, நீ மட்டும் ஒழுங்கா வந்து பார்த்துக்கிட்டுனா கண்டிப்பா உன்னை நான் வந்து பவர்ஃபுல்லா மாத்துறேன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோட அப்பாவும் அவனோட சிஸ்டரும் பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது ஹீரோ அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பில்லை பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறான். ஹீரோட அப்பா சொல்றாரு, நான் சிட்டியில்
ஹாண்டட் மேன்ஷனுக்கு வந்து போயிட்டு அவங்க கிட்ட பேசி நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் திருப்பி வாங்கிட்டு வர போறேன்னு அப்படியே அங்க வந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் அவனோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கிளம்பிடுறான். அப்படியே யூகியை வெளியே காவலுக்கு நிக்க வச்சிருவான். லிங்கருக்காக ஹீரோ நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸை கொடுக்குறான். அது வெளியே வந்து சாப்பிட்டுடுது. ஹீரோ அந்த சோலை பார்த்தீங்கன்னா எடுத்துறான் ரிஃபைன் பண்றதுக்காக. லிங்கரை சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ள போனோடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை ரிஃபைன் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு தெரியுது அது சாதாரண சோல் கிடையாது, ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான டீமன் சோல்னு. யாரா நீ, உன்னை நீ கொல்லாம இருக்க மாட்டே அப்படின்னு அந்த சோல் பார்த்தீங்கன்னா ஹீரோட சோல் பயங்கரமா டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது. இந்த சோல் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி டீமன் சோல்லாம் டீமன் எம்பர் தான் வந்து ரிஃபைன் பண்ணுவாங்களா. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சோல் அந்த இடத்துல ரிஃபைன் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த சோல் பார்த்தீங்கன்னா அடங்குற மாதிரியே தெரியல. ஹீரோவும் அந்த சோலை வந்து விடுற மாதிரி இல்லை. ஹீரோ ரிஃபைன் பண்றதுக்கு நைட் ஆரம்பிச்சிருப்போம். அப்போ மறுநாள் காலையில ஆயிடுச்சு. இன்னும் வந்து ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சோல் அந்த இடத்துல ரிஃபைன் ஆகி அந்த சோல் பவர்ஸ்லாம் ஹீரோக்கு வந்து கிடைச்சிருது. அப்போ வெளியே இருந்து யூகி பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு தகவலை சொல்றேன், உங்களை பார்க்கறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்கன்னு. ஹீரோ என்ன சொல்றான், நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்ப அப்படி சொல்லிடுவான். அந்த இடத்துக்கு வேற யாரும் வரல. ஹீரோயினோட அப்பா வந்திருக்காங்க, ஹீரோயின் வந்திருக்காங்க, ஹீரோனோட பிரதர். ஹீரோ கதவை திறந்தவனே ஹீரோனோட அப்பா என்ன கேட்கிறாருன்னா, என்ன உனக்கு ஞாபகம் இருக்காப்பா, நான் தான் உன்னோட அங்கிள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ கேட்கிறான், ஆமா நீங்க எதுக்கு என்ன பார்க்கறது இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. உடனே ஹீரோயினோட பிரதர் போயிட்டு ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாப்ல. என்னை வந்து மன்னிச்சிருங்க, அன்னைக்கு நான் பண்ணதெல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு நம்மளாம் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப ஹீரோ கேட்கறான், இதுக்காகவா நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பா என்ன கேட்கிறாருன்னா, நீங்களும் என் பொண்ணு லவ் பண்றீங்களாமே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம் ஹீரோயின் அவங்க அப்பாட்ட சொல்றாங்க. ஆனா அவர் பத்தினா அதெல்லாம் கேட்க மாட்டாரு. இந்த கல்யாணம் ஏற்கனவே வந்து பேசி முடிவு பண்ணது தானே, அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பத்தினா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீங்க தானே ஃபர்ஸ்ட் கல்யாணம் வேணாம்னு சொன்னீங்கன்னு ஹீரோ அவர்கிட்ட கேட்கிறான். அப்ப அவர் பத்தினா ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு, அது என்னோட தப்பு தானே. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன கேட்கிறான்னா, நீங்க உங்க ஃபேமிலியை வந்து இன்னும் பவர்ஃபுல்லா மாத்தணுன்றதுக்காக தானே உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். உடனே அவர் வந்து கடுப்பாயிராரு. இதுக்கு முன்னால உங்களுக்கு நாங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம், நீ என்ன எனக்கு இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறேன்னு. ஹீரோவும் சொல்றான், சரி ஓகே அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா உங்க பொண்ணை வந்து இன்னும் பவர்ஃபுல்லா வந்து மாத்துறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். அவரு பாத்தீங்கன்னா சரி அப்படின்ட்டு வந்து கிளம்பிறாரு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறான். ஹீரோயினோட உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஹீரோ இப்போ ஃபயர் அப்புறம் தண்டர் பவர்ஸ் வந்து செலுத்த போறான்னா, என்னோட பர்மிஷன் இல்லாம இந்த பவர்ஸ் யாருக்கும் நீ வந்து கொடுக்க கூடாது அப்படி மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுக்கு அந்த பவர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவளை பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்கறான், உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு. கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துற. ஹீரோவை பாத்தீங்கன்னா அவளை அதே இடத்துல தூங்க வச்சிருவா. மறுநாள் காலையிலே ஆயிடுது. 2 பேரும் ஒண்ணா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ எந்த ஃபர்ஸ்ட் கண்ண முழிப்பா, அப்படியே பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. அப்ப ஹீரோ கேட்கறான், நம்ம எழுந்திரிச்சிட்டியா, எப்படி ஃபீல் ஆகுது அப்படி கேட்பனா. அவ பாத்தீங்கன்னா அப்படியே வெக்கப்பட்டு அங்க வந்து ஓடிடுவா. ஏன்னா ஹீரோ ரூம் விட்டு வெளியே வருவான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூகி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கேட்கறான், எதுக்கு நீ இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அவ சொல்லலான்னு போகலாம், அதுக்குள்ளே டெபுட்டி சீஃபே வந்து சொல்லிடுறாங்க அவ திரும்ப போக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு. அதாவது அந்த கிறுக்கு பையன் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டான், அதனால இப்ப இவளை பாத்தீங்கன்னா அங்கிருந்து அனுப்பி வைக்கணும். ஹீரோ சொல்றான், அதுக்குள்ளே அவர் அதை கொடுத்துட்டாரா, என்னால சுத்தமா நம்பவே முடியல. அப்ப யூகி சொல்ற, உங்களோட பவரை பத்தி அவர் கேள்விப்பட்டிருக்காரு, அதனால பயங்கரமா பயந்து போயிட்டு இருப்பார் போல, அதை சீக்கிரமா கொடுத்துட்டாரு அப்படின்னு. டெபுட்டி சீஃபும் பாத்தீங்கன்னா யூகி அங்க இருந்து கிளம்ப சொல்லிடுறாங்க. ஆனா யூகி பாத்தீங்கன்னா போயிட்டு டெபுட்டி சீஃப் கிட்ட நான் வந்து இப்ப போகல, இல்ல நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்பலாம் வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஹீரோ மேல இருக்கிற ஃபீலிங் தான் அப்பலாம் சொல்றேன். அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, லிங்குனோட கோர் டிசேபிள், உன்னை கண்டிப்பா எங்க இடத்துல சேர்த்துக்க முடியாது, அதனால பெரிய பிரச்சனையே ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிடுறாங்க. அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட கேட்கிற, நம்ம ஃபியூச்சர்ல மீட் பண்ணுவோமானே. ஹீரோ என்ன சொல்லிடுவோனா, அது விதி கையில தான் இருக்கு அப்படியே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா டெபுட்டி சீஃப் கிட்ட நான் ஃபோக்ஸி கூட இப்ப சண்டை போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அதாங்க மறந்துட்டீங்களா, 3 பவர்ஃபுல்லான ஆளுங்க கூட சண்டை போடணும் இல்லையா. 2 பேர் ஏற்கனவே ஹீரோ வந்து தோக்கடிச்சிட்டா. ஃபோக்ஸி தான் பாத்தீங்கன்னா 3வது ஆள். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோக்கும் ஃபோக்ஸிக்கும் வந்து சண்டே வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னால நம்ம ஹீரோ வந்து ஒரு வெத்தி பீஸாவோ யாருக்கும் தெரியாமலும் வந்து இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஹீரோ பாத்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டா. அங்க இருக்கிற பொண்ணுங்களாம் ஹீரோ பத்தி தான் விசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ எல்லாருமே லவ் பண்றாங்களாமா. அதுலயும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஹீரோவோட ஒரு முத்தம் கிடைச்சிட்டா வாழ்நாள் முழுக்க அதை நினைச்சு வந்து வாழ்ந்துருவோம் அப்பெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, ஹீரோ கூட அந்த விஷயம் கூட பண்ணணும் அப்பெல்லாம் வந்து சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஃபோக்ஸி வந்துருவா. ஒரு வழியா நம்ம 2 பேரும் சண்டை போட வேண்டிய நாள் வந்துருச்சு அப்படி சொல்ற. அவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டே ஸ்டார்ட் பண்ணி வச்சிடறாங்க. ஃபோக்ஸி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வெறி கொண்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த சண்டையில ஜெயிக்க போறது யாரோ நம்ம ஹீரோ தான். இருந்தாலும் ஹீரோ கூட வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பா. யூகி வந்து டெப்டி சீஃப் கிட்ட கேட்கிற, அந்த சண்டையில யார் ஜெயிப்பாங்கன்னு. அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நம்ம ஹீரோ தான் வந்து ஜெயிப்பான்னு. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபோக்ஸி அந்த இடத்துல சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. சண்டை போடுறான்னு சொன்னா அந்த இடத்துல அவன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா ஃபோக்ஸி பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ நினைச்சிருந்தானா அவளை ஒரே அட்டாக்லயே தோக்கடிச்சிருக்க முடியும், ஒரே செகண்ட்ல தோக்கடிச்சிருக்க முடியும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவன் மேல ஒரு சின்ன ஃபீலிங். அதனால தான் ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கூட வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா ஃபோக்ஸி அந்த இடத்துல ஃபுல் பவர் யூஸ் பண்ணி தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. ஹீரோ தான் கொஞ்சம் பாத்தீங்கன்னா அவளை வந்து காயப்படுத்திட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதே மீறி ஹீரோ பண்ண அட்டாக்ல அவ கீழே விழுற மாதிரி போவாளா. டக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ போயிட்டு அவளை பிடிச்சிருவா. சண்டை போட சொன்னா அந்த இடத்துல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொமான்ஸ் கீழே இருந்தவங்க கத்திக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா அவ ஹீரோ கூட அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிச்சார. அந்த சண்டையிலேயே பாத்தீங்கன்னா பயங்கரமான அட்டாக்லாம் பண்ணுவா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா கரெக்டா போயிட்டு அவளை காயப்படுத்திட கூடாதுன்னு அவ முடிய
மட்டும் தான் கட் பண்ணுவோம். அப்போ ஃபூக்ஸி என்ன சொல்றான்னா, அந்த சண்டைக்கு அப்புறம் நான் இந்த இடத்த விட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஷாக்கா போயிருது. எங்க போற அப்படின்னு ஹீரோ கேட்பனா, நீ என்ன தோக்கடி நான் சொல்றேன் சொல்லிடுற. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபூக்ஸி அந்த இடத்துல அவளோட ஃபீனிக்ஸ் பிளட் லைன் ஆக்டிவேட் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபீனிக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறா. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவனோட சோட பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துடுறான். வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சண்டை பயங்கரமா போகுது அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனா அவனுங்களுக்கே தெரியாத விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுங்க அந்த இடத்துல அப்படியே கதற போறானுங்க. நம்ம ஹீரோவும் சண்டை போறதுக்கு சோட எடுத்துட்டு வருவான். அவளும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமான ஃபீனிக்ஸ் எடுத்துட்டு வரா. அப்படியே அவ பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி அட்டாக் பண்ணதுக்கு அனுப்பி வச்சாரா. நம்ம ஹீரோவும் அந்த சோட வந்து அட்டாக் பண்ணதுக்கு அனுப்பி வச்சாரா. அந்த டைம்ல கீழே இவங்க 2 பேரும் வந்து பயங்கரமா அந்த சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படியே இவங்க மாறி மாறி அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த டைம்ல மேல அந்த ஃபீனிக்ஸ் சோட பார்த்தீங்கன்னா மோதிக்குது. அப்படியே ஃபூக்ஸி ஃபீனிக்ஸுக்கு இன்னும் பவர் கொடுப்பான். நம்ம ஹீரோ சோடுக்கு பவர் கொடுப்பான். சோடு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் அந்த இடத்துல காலி பண்ணிடுது. அந்த பிளாஸ்ட்ல வந்து எனர்ஜியால பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படியே பறந்துடுறானுங்க. அதாவது அந்த இடத்துல படுத்துருவானுங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் வாய்ஸ்லாம் அப்படிதான் இருந்திருக்கும். யார் ஒம்பு தும்புக்காச்சும் போனோமா சிவனேன்னு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தது அது குத்தமா ஹீரோ வின் பண்ணிட்டா அங்க இருந்து எல்லாரும் பயங்கரமா அந்த ஹீரோ பேரை சொல்லி கத்துவாங்க. அப்போ ஃபூக்ஸி சந்தோஷமாயிட்டு ஹீரோவை பார்த்து ஒரு லுக் விட பாருங்க. ஹீரோக்கு வெக்கமா வந்துடுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கேட்கறான், நீ இப்போ எங்க ஃபூக்ஸி போற? நான் டாங்கோ போயிட்டு அந்த சியா ஃபேமிலி கிட்ட எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்க போறேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ என்ன சொல்றான், எனக்கும் டாங்கோ போக வேண்டிய ஒரு வேலை இருக்கு. அங்க ஒருத்தங்கிட்ட நான் கடன் வந்து வசூல் பண்ணணும் அப்படி சொல்றேன். நம்ம 2 பேரும் அங்க மீட் பண்ணலாம்னு அவ சொல்லுவா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவில் கட்டி பிடிச்சறான் சொல்றதோட கிட்ட இழுத்து வச்சுக்கிறான். அதை பார்த்து எல்லாரும் சாக்காயிருவானுங்க. ஏன் நானே சாக்காயிட்டேன், என்னடா நடக்குது கேடு. அப்ப ஹீரோ என்ன சொல்லணும், நான் ஃபர்ஸ்ட் நீ உன்னோட உடம்ப பாத்துக்கோ, அதுக்கப்புறமா அங்கெல்லாம் போலாம், நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தேவையில்லாம அந்த ரிஸ்க் எடுக்காத அப்படிலாம் சொல்லுவா. அவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோவை கட்டி பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு கிசியுமே அந்த கண்ணத்துல குடுத்துறா. மொத்த பேரும் அதை பார்த்து சாக்காயிருவானுங்க. நம்ம யூக்குலாம் சோகமாயிருவா. நம்ம ஹீரோ எனக்கு தெரிஞ்சு ட்ராக் மாதிரி போய்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டெபுட்டி சீஃப் ஹீரோக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் வந்து சொல்றாங்க. எங்களோட முழு சப்போர்ட் இதுக்கப்புறம் உங்க ஃபேமிலிக்கு எப்பவுமே இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எல்லா பர்மிஷனுமே வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த தடை செய்யப்பட்ட இடம் ஏதோனா ஹீரோ போகலாம். ஹீரோக்கு ஃபுல் பர்மிஷன் கிராண்டட். நம்ம ஹீரோ தான் எங்க நம்பர் 1 பர்சன். டெபுட்டி சீஃப் ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு வெளியே ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி 5 நாள் இவனை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உள்ள அனுப்புங்கன்னு. அவரு பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாரு. ஹீரோ கிட்ட சொல்லி அனுப்புறாரு, டே தம்பி கரெக்டாக 5 நாளில் நீ வெளியே வந்துடணும் ஓகேவா அப்படின்னு. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள வந்து போகிறான். அந்த இடம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஹீரோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே லிங்கர் வெளியே வந்து, மாஸ்டர் இந்த இடத்துல இடத்தப்புறம் எவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா லிங்கர் வந்து போயிருது. உள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராகனோட சத்தம் கேட்குது. என்னடா சொல்லிட்டு ஹீரோ பின்னாலே போய் பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு டிராகன் பார்த்தீங்கன்னா நம்ம லிங்கரை சாப்பிடலாம் சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோ போயிட்டு ஒரே போடுவான். ஆனால் அந்த டிராகன் செத்து போகுது. நோயோட தான் இருக்கு. அது திருப்ப வந்து ஹீரோ முன்னால பந்தாலாம் காட்டிட்டு பயங்கரமா கத்திட்டு திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்குது. ஹீரோ திருப்ப அதை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டிராகன் வாயிலேருந்து நெருப்பு கேட்குன்னு பார்த்தா வாயிலேருந்து ஒரு வித்தியாசமான பவரை கேட்குது. அந்த டிராகனுக்கு சமாதி கட்டுறது ஹீரோனோட சோட பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துடும். அந்த பெரிய சோட யூஸ் பண்ணி அதை ஒரே போடு. அந்த டிராகன் செத்து போயிடுச்சு அப்படின்னு தான் ஹீரோ வந்து நினைப்பான். கொஞ்ச நேரத்துல அந்த டிராகன் ஹீல் ஆகி வந்து ஹீரோ அந்த இடத்துல அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த இடத்துல அது பயங்கரமா அந்த அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்கரை வந்து யூஸ் பண்ணுறான். அந்த லிங்கரோட பவர் யூஸ் பண்ணி ஹீரோ பயங்கர பவர்ஃபுல்லாக வந்த மாதிரி அதுக்கப்புறம் அதை போட்டு சும்மா கிளின்னு கிழிக்கிறான். அதாவது அந்த சின்ன சோட யூஸ் பண்ணி அதை அங்கங்கே டேமேஜ் பண்ணி கீழே விழ வச்சிருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சோர்ஸ் வர வச்சு அதை போட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை முழுசாவே வந்து போட்டு தள்ளிடுறான். அதோட சோழி முடிஞ்சு போச்சு. ஒரு வழியா நம்ம ஜெயிச்சிட்டா அப்படின்னு அந்த லிங்கர் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிராகனை முழுசா அது சாப்பிட்டுருது. அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுருது. அதுக்கப்புறம் நான் எவால்வ் ஓப்பர் அப்படின்னு ஹீரோட உடம்புக்குள்ளே போயிருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துடுவான். வெளியே வந்ததுக்கப்புறம் டக்குன்னு அவனோட ஃபர்னஸ் வெளியே எடுத்துறான். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் சோட இன்னொரு சோடையும் உள்ள போட்டுறான். அந்த பச்சை கலர் சோட தான் என்ன உடஞ்சிருச்சு இல்லையா, அது 2 சோடையும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஃபைன் பண்ணுறான். ஹீரோ அந்த 2 சோடையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஃபைன் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா ஒரே சோடா வந்து மாற்றிடுறான். அதாவது அவன் 2 சோடா மெர்ஜ் ஆகி ஒரே சோடா வந்து மாறிடுச்சு. இது ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான சோடு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது. அந்த பெரிய அல்கமி காம்படிஷனை பற்றி எல்லாரும் பேச போறாங்களாமா. நம்ம நாளைக்கு மீட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜில் இருக்கு. ஹீரோ என்ன சொல்லுவானா, அந்த அல்கமி வேலைக்கு நான் கூடிய சீக்கிரம் வரப்போறேன், உங்களை பார்க்க போறேன் அப்படி சொல்லுவான். ஹீரோ அல்கமி இடத்தோட எட்டியே ஜாஸ்மினையும் பார்க்கறதுக்கு போயிருக்கேன். அப்போ ஜாஸ்மின் என்ன சொல்லுனா, மாஸ்டர் வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றா. ஹீரோ என்ன சொல்றானா, என்ன மாஸ்டர்னு கூப்பிடாதுன்னு நான் ஒட்டி ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், எதுக்கு திருப்பி அப்படி கூப்பிட்ற அப்படி சொல்லுவான். அவளும் பார்த்தீங்கன்னா ஓகே மாஸ்டர் அப்படி திருப்ப சொல்றா. அப்போ அல்கமேட்டு சொல்றாரு, நம்ம வந்து ரொம்ப தூரம் போகணும், பேசிக்கிட்டே எங்க நம்ம கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா பெரிய பறவை வர வைக்கிறாரு. அப்படியே இவங்க அந்த பறவையில பறந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜாஸ்மின் அவங்க தாத்தா கிட்ட கேட்கிறா, நம்ம இப்போ கலந்துக்கு போற அந்த டெஸ்ட்ல யாராவது பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரும் இந்த காம்படிஷனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த காம்படிஷன்ல வந்து யாருமே பெரியவங்களாம் கலந்துக்க மாட்டாங்க, யங்கர் பீப்புள்ஸ் மட்டும் தான் வந்து கலந்துக்குவாங்க. இதுல மொத்தம் 4 பேர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒருத்தரா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவங்க எந்த இடத்த சேர்ந்தவங்க, அப்புறம் அவங்களோட பேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு.
அவர் சொன்னதுல பார்த்தீங்கன்னா 3 பொண்ணுங்க, ஒருத்தன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பையன். இவங்க 4 பேருமே பயங்கர பவர்ஃபுல், அப்புறம் ரொம்ப டேலண்டான ஆளுங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. இவங்க எல்லாருமே 3 லெவல் அப்புறம் 4த் லெவல் அல்கெமிஸ்ட்டாமா. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜாஸ்மின் ரொம்ப சோகமாயிரா. அவங்க எல்லாரும் இந்த மாரி 3 லெவல் 4த் லெவல்ல இருந்தா நம்மலாம் என்ன பண்றது? நம்மலாம் அப்ப இப்பயே வீட்டுக்கு போ வேண்டியதா திரும்பி அப்புறமாலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற. அப்ப ஹீரோ தான் ஜாஸ்மினுக்கு வந்து தைரியம் சொல்றாரு. கண்டிப்பா உன்னாலயே முடியும். நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் ஹீரோ கிட்ட கேட்கிறாரு, நீ எப்படி வந்து இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க போற? அத பத்தி தான் நான் தினமும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ கிட்ட என்ன சொல்றேன்னா, அத பத்தி கவலைப்படாதீங்க. அத நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஜாஸ்மின்ட்ட என்ன சொல்றான், அவன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசுறான் அப்படின்னு சொல்லுவான். ஜாஸ்மினும் அதுக்கப்புறம் ஹீரோட்ட கேட்கிறேன், என்ன மாஸ்டர் என்கிட்ட சொல்ல போறீங்கன்னு. நீ இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறத என்னால பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, உனக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் கத்து கொடுக்க போற அப்படின்னு சொல்றேன். இதை கேட்டோடனே ஜாஸ்மின் பயங்கரமா சந்தோஷமாயிரா. அப்ப ஹீரோ சொல்றான், ஃபர்ஸ்ட் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண, அப்பதான் உனக்கு கத்து கொடுப்பேன்னு. அவளும் பாத்தீங்கன்னா அப்படியே ஏர்த்தப்புறம் ஹேண்ட் மேலாம் வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. என் மாஸ்டர் சொல்லி கொடுக்குற அந்த டெக்னிக்கை நான் யார் முன்னாலையும் வந்து வெளியே காட்டவே மாட்டேன். இந்த ப்ராமிஸை மீறி எல்லாரும் முன்னாலும் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணா ஹெவன் என்னை வந்து தண்டர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரிலாம் ப்ராமிஸ் பண்ணி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சில பில்ஸ் செய்கிற டெக்னிக்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவன் மைண்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறான். அதனால ஹீரோ அனுப்பி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் அவ்வளோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற. அப்போ ஹீரோ சொல்கிறான், நம்ம அங்கே போகிறதுக்குள்ளேயே வந்து நீ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணு, உனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு. ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பார்த்தீங்கன்னா போயிட்டு ப்ராக்டிஸை பண்ண ஆரம்பிச்சிடா. இவங்களும் அப்படியே ரொம்ப நேரம் பறந்து போனதில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிடுறாங்க. அல்கெமி அசோசியேஷனோட இது சொல்றாரு, நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடந்து உள்ள போகணும்னு. அப்படியே இவங்க அந்த இடத்துக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அப்படியே பயங்கர ஆர்வமா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல தூன் சிங் டவர் அப்படி சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினோட தாத்தா ஹீரோட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த டவர்ல மொத்தம் 9 ஃப்ளோர் இருக்கு. இப்போ நம்ம அந்த டவர்ல போய் தங்கணும்னா நம்ம ஸ்டேட்டஸ் அப்புறம் நம்மளோட பவர்ஸை வச்சு தான் எந்த ஃப்ளோர்ல தங்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நம்மளோட பவர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க 2வது 3வது 4வது ஃப்ளோர் அந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. அப்படி நம்ம இன்னும் அதிகமான ஃப்ளோர் போகணும்னு ஆசைப்பட்டா அவங்க வைக்கிற கஷ்டமான டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படி சொல்றாரு. ஜாஸ்மினுக்கு இந்த இடத்தோட 9th ஃப்ளோர்ல தங்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட சொல்றா. ஹீரோ மனசுக்குள்ள என்ன வச்சுக்கிட்டு இருக்கானா, இந்த டவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படி சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹீரோவை ஜாஸ்மினா அந்த இடத்துக்குள்ள வந்து கூட்டிட்டு போறாரு. அந்த இடமே ரொம்ப பெருசாவும் அதுக்கு மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய அல்கெமிஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஜாஸ்மின் ரொம்ப ஆச்சரியப்படுவா. அதுக்கப்புறம் இவர் அங்க போயிட்டு இவர் ஒரு ஐடி எடுத்து காட்டுறாரு. அப்ப அங்க இருந்து போன அதை பார்த்துட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணி நீங்க 2nd ஃப்ளோர்ல தான் தங்க முடியும் அப்படி சொல்லிடுறேன். இதை கேட்டோன்னே அவருக்கு ஷாக்கா போயிருது. 3வது ஃப்ளோர்ல இருந்து எல்லாமே வந்து 4வது லெவல் அல்கெமிஸ்ட் வந்து தங்கிக்கிட்டு இருக்காங்களாமா. அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டி வந்து அல்கெமிஸ்டோட ஹெட்டை பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாங்க. என்னப்பா சீனியர் பத்தர், உனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, இனிமே நீ 4வது லெவல் அல்கெமிஸ்டா வந்து மாறல, நீ அந்த ப்ளூ ஃபயர் சிட்டிக்கு போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்ட அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜாஸ்மினுக்கு கோவம் வந்தது, எங்க தாத்தா இப்பெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த ஆண்டி சொல்றாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறமா, உங்க தாத்தா வந்து 3வது லெவல்ல ஸ்டக் ஆயிட்டாரு, 4வது லெவல் அல்கெமிஸ்டா மாறவே முடியாது அவ்வளோ சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நீ வேணா நான் சொல்றதெல்லாம் கேட்டனா 3rd ஃப்ளோர்ல தங்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், உங்க ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்ல, நான் இந்த இடத்தோட 9வது ஃப்ளோர்ல தான் தங்குவேன் அப்படின்னு. அப்ப அங்க வேலை செய்யற அந்த பொண்ணு சொல்றா, நீங்க நினைக்கிற மாதிரி காசை யூஸ் பண்ணிலாம் அங்க தங்க முடியாது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றான், இந்த இடத்துல டெஸ்ட் அட்டன் பண்ணா கண்டிப்பா அங்க தங்கலாம்ல. அப்ப அந்த ஆண்டி என்ன சொல்றாங்க, அந்த பையன் சாகணும்னு ஆசைப்படுறோம் போல அப்படி சொல்லுவாங்களா. நானாச்சு பரவாயில்ல ஆண்டின்னு சொன்னா ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா அவங்கள பாட்டின்னு சொல்லி அந்த இடத்துல பயங்கரமா கலாய்ச்சி விட்டாரா. என்னடா அங்க ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு அந்த டவரோட எல்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு. அப்ப அந்த வேலை செய்யற பொண்ணு அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ண சொன்னார் அப்படி சொல்லிடுவா. அப்ப அந்த எல்டர் சொல்றாரு, அந்த டெஸ்ட்டை நீ அட்டன் பண்ணா அதுக்கு நீ பே பண்ணணும்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒத்திட்டு ஒரு 2 பால் மாதிரிங்கிறத எடுத்து காட்டுறான். அதாவது ஹீரோ அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி அதில் ஃபெயில் ஆயிட்டானா அந்த 2 பால்ஸையும் பார்த்தீங்கன்னா அவட்ட வந்து கொடுத்துறான் அப்படி சொல்லுவான். அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்றாரு. இவங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அப்ப அந்த ஆண்டி அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ கஷ்டமான டெஸ்ட்டை வச்சாலே ஈஸியா பாஸ் பண்ணிடுவான். இவர் இருக்கிறதுலே ஈஸியான டெஸ்ட்டை ஹீரோக்கு வைக்க போறாரு. அவர் சொல்றாரு, இந்த இடத்துல மொத்தம் 108 விதமான ஃபயர்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் நீ கண்ட்ரோல் பண்ணிட்டுனா நானே உன்னை 9th ஃப்ளோர் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் வச்சு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அச்சல்ட்டா அப்படியே அந்த இடத்துக்கு போறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற எல்லா ஃபயரையும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்க வந்து வாயை பொழுதுகிட்டு இருக்காங்க, எப்படா இவன் பண்றானே. கொஞ்ச நேரத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்க தான் மொத்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ணிடுறான். கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மாதிரி பார்த்தீங்கன்னா 3 சர்க்கிள் அது ஆர்டர் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறான். உடனே அந்த எல்டர் ஹீரோக்கு வேற லெவல்ல மரியாதை கொடுக்குறாரு. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்பலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ அவட்ட என்ன சொல்றேன்னா, அந்த ஆண்டி இதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துல எத்த பார்த்தீங்கன்னா ஹீரோ நம்மளால கூட்டிட்டு அங்க கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஆண்டி கிட்ட வெளியே போங்கன்னு சொல்லாம சொல்லுவாரு. இவங்களும் அந்த இடத்தோட 9th ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. அந்த இடம் பாக்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குது. ஜாஸ்மினோட தாத்தா பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. நீங்க வந்து இன்னைக்கு சொல்றாரு, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, சூ ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாப்பாடு இருக்கு. ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடறேன். ஹீரோவும் அவர்கிட்ட அந்த ரெசிபியை கொடுத்து ஜாக்கிரதையா பாத்துங்க அப்படி சொல்லுவான். அதுக்கப்புறம் ஜாஸ்மின்ட்ட கேட்கிறேன், இந்த இடத்த நம்ம போயிட்டு சுத்தி பார்ப்போமா ஜாஸ்மின் அப்படின்னு. அவ சொல்றான், மாஸ்டர் அந்த இடத்துல நிறைய பொருள் கிடைக்குமா, கண்டிப்பா நான் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வண்டியில வந்து இறங்குறாங்க. அந்த வண்டி ஓட்டிட்டு வந்தவர் வந்து ஹீரோட்ட சொல்றாரு, எல்டர் சொன்னாரு நீங்க ரொம்ப முக்கியமான கெஸ்ட்னே, நீங்க எங்க போனாலும் சொல்லுங்க, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம்
ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறா. அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிலாம் வந்து வாங்குறா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோ கையில வந்து குடுத்துறா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மேல அவ இடிச்சிடுறா. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு கிறுக்கு பய போல. அவன் பார்த்தீங்கன்னா அவங்கள போக விட மாட்டேங்கிறான். நீங்க இங்கேருந்து போகணும்னா முட்டி போட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லுவானா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கேண்டி யூஸ் பண்ணி அவன் வாய் மேலே ஒரு அடி ஆள் பார்த்தீங்கன்னா பறந்துடுறான். அவன் கூட இன்னொரு பொண்ணு வந்திருக்கு. அவ பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு வர அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், என் கூட நீ சண்டை போட்டனா உனக்கு தான் வந்து அடி போடணும். ஆனா அதை கேட்காத அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்றா. அந்த அட்டாக் ஹீரோ அசால்ட்டா டஸ்டை பண்ணிட்டு ஹீரோ திரும்ப ஒரு அட்டாக் பண்ணுவான். ஹீரோ பண்ண அட்டாக்கு அவளால டிஃபெண்ட் பண்ண முடியல. அதாவது சின்ன அட்டாக் தான் பண்ணுவா. அதே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து டிஃபெண்ட் பண்ணுவா. அதுக்கப்புறம் அந்த அடி வாங்கினா இல்லையா ஃபர்ஸ்ட் அவன் பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ் வந்து ஹீரோ சோர்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்கை ஹீரோ பார்த்தீங்கன்னா டஸ்டை பண்ணிட்டு அவனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அடியா போட்டு பறக்க விடுறான். அப்ப ஹீரோ அவன்கிட்ட கேட்கறான், டேய் உன்னால என்ன கொன்ற முடியும்னு நினைக்கிறேன்னு. அந்த கிறுக்கு போய் போலியும் பயங்கரமா கடுப்பு போயிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறுத்துங்களான்னு ஒரு வயசான பாட்டி வராங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரோட மாஸ்டர். அவங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கேட்கறாங்க, உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னா, இல்ல எனக்கு எந்த ஒரு பெரிய அடியும் படல, எல்லாம் சின்ன அடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்ப பக்கத்துல இருந்த அந்த பைத்தியக்காரன் என்ன சொல்றான்னா, அவன் வந்து ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டீங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் அவனை வந்து போட்டு தருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு அந்த பாட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரி சொன்னவனே நம்ம ஹீரோ செமையா வந்து கடுப்பாயிர. உடனே ஒரு சோர்ஸ்லெஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஓட்டுட்டாரான். அந்த சோர்ஸ்லெஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை போயிட்டு வந்து டிஃபெண்ட் பண்றா. அவ டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ இன்னொரு சோர்ஸ்லெஸ் வந்து ஓட்டு விட்டாரான். அப்ப பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பறந்துடுறா. அந்த பொண்ணு மட்டும் பறக்கல, கூடவே அந்த கிறுக்கு பையில சேர்ந்து பறந்து போய் விழுறா. இதை பார்த்து அந்த வயசான வாட்டி பயங்கர கடுப்பாயிடுறாங்க. ஏன் முன்னாலே என்னோட நீ காயப்படுத்துறியா, உனா நீ சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்கிட்ட பிரச்சனை பண்ணா நானும் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்ப அந்த குதிரை வண்டி ஓட்டிட்டு இருந்தாருல அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நீங்க விட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது எனக்காக நீங்க இவரை வந்து விட்டுறணும் அப்படியே சொல்லுவாரு. ஆனா அந்த பாட்டி அதெல்லாம் முடியாது சொல்றாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இவர் எங்க இடத்தோட 9th ஃப்ளோர்ல இருக்காரு, கண்டிப்பா இன்னைக்கு நான் இவரை நான் பாதுகாப்பா அப்படின்னு. இதை கேட்டோன்னே அந்த பாட்டி சாக்காயிராங்க, இவன் வந்து 9th ஃப்ளோர்ல தங்கியிருக்கானு. அந்த குதிரை வண்டி ஓட்டிட்டு வந்தார்ல அவரோட போற பத்தி ஹீரோ சாக்காயிரம், இவரு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படின்னு. ஜாஸ்மின் வந்து நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ அந்த பாட்டி கிட்ட என்ன சொல்லிட்டு போறான், நான் அங்கதான் இருப்ப, எப்ப வேணாலும் மேல வந்து நீங்க ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல காட்டுறாங்க. அப்ப அந்த இடத்தோடைய எல்டர் என்ன கேட்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனையாமே, நான் வேணா போயிட்டு அந்த பாட்டியை மிரட்டி வைக்கிறதா அப்படிலாம் வந்து சொல்லி கேட்கிறாரு. ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவான். அப்ப அந்த இடத்துல இருந்து ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த எல்டரும் போயிட்டு அவன்கிட்ட ஹீரோவை பத்தி வந்து கேட்கிறாரு. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து அவனை பத்தி முழுசா எதுவும் தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்ச அவனும் என்ன மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டவொடனே அந்த எல்டர் வந்து ஷாக் ஆயிடுறாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, அவரும் வந்து இந்த மாதிரி கடந்த காலத்துல இருந்து வந்தவர் தான் நானே. அப்ப அவன் சொல்றான், இது வந்து என்னோட கெஸ் தான், நம்ம வேணா அவனை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும், அவனை வந்து கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ பாத்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்ணி அவனோட பவர்ஸை இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜாஸ்மினும் அவங்க தாத்தாவும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, காம்படிஷன் வந்து ஆரம்பிக்க போறேன் அப்படி சொல்றாங்க. நம்ம அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க குதிரை வண்டியில அந்த இடத்துக்கு வந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை வண்டி ஓட்டிட்டு வந்தாலே அவர் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு விஷ் பண்றாரு. நீங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே இவங்க அந்த இடத்துக்குள்ள வந்து போறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசாவும் சூப்பராவும் இருக்கு. ஜாஸ்மின் அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த இடத்துக்கு யூகி வந்திருக்காங்க. யூகி பார்த்தீங்கன்னா மேல நின்னு ஹீரோவ பார்த்துருவா. கூட ஜாஸ்மின் வரதால ஹீரோ வந்து கூப்பிட மாட்டா. அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு அந்த இடத்துல எல்லாருமே வந்திருக்காங்க. ஹீரோ போயிட்டு சண்டை வாங்கினா இல்லையா, அந்த ஆன்ட்டி கூட அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது ஆன்ட்டின்னு சொல்லி அவளை கலாய்ச்சிருப்பா. ஜாஸ்மினோட தாத்தா ஹீரோ வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லுவார். ஏன்னா அந்த ஆன்ட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் ஹீரோ ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த காம்படிஷனை வந்து நடத்த போறது ஒரு 2 பேர் தான். அதுல ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா அந்த வயசான பாட்டியா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோ போட்டு சண்டை ஆயிட்டு வந்தா இல்லையா, அந்த பாட்டி தான். மேல பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மேஷன் இவங்க மேல பயங்கரமான ஒரு வெளிச்சத்தை வந்து அடிக்குது. அப்ப ஹீரோ ஜாஸ்மின்ட்ட சொல்றான், நீ ஒன்னும் கவலைப்படாது, இது ஒரு சின்ன டெஸ்ட் தான் அப்படின்னு. அப்ப அந்த பாட்டி ஹீரோ அந்த இடத்துல இருக்கிறத பாத்துறாங்க. பார்த்த உடனே இவன் என்னடா பண்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ பயங்கரமா முறைக்கிறாங்க. இந்த டெஸ்ட் வந்து முடிஞ்சிருது. இது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபயர் கண்ட்ரோல் டெஸ்ட் தான். அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷனை போட்டுறாங்க. அந்த ஃபார்மேஷனுக்குள்ள பயங்கரமா வந்து ஃபயர் எரியுது. இந்த ஃபயரை யார் கண்ட்ரோல் பண்ணி தாண்டி அந்த ஃபார்மேஷன் விட்டு வெளியே வராங்களோ அவங்க தான் இந்த டெஸ்டோட வின்னர். ஜாஸ்மினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹீரோ அந்த இடத்துல இருக்கிறதால ஜாஸ்மினை ஹீரோ வந்து கூட்டிட்டு போயிடுவான். ஆனா அங்க இருக்கிற மத்த பயப்புலிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கதறிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஃபயரை தாண்டி முன்னால போறதுக்கு எவ்வளவோ வந்து ட்ரை பண்றானுங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா முடியல. பாதி பேர் பாத்தீங்கன்னா அதை விட்டு பறந்து வெளியே போய் விழுந்துறானுங்க. அதாவது டிஸ்குவாலிஃபை ஆயிடுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஜாஸ்மினை கூட்டிட்டு அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து போய்கிட்டு இருக்கேன். அங்க இருந்து மத்தவங்களும் எப்படியாவது வெளியே போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஜாஸ்மினை கூட்டமா ட்ரை பண்ணுவோம்னா கடுப்பு போயிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேரியரை போட்டு விட்டாரா. அந்த பேரியரை போட்டதுக்கு அப்புறம் அவங்கள அந்த ஃபயர் ஒண்ணுமே பண்ணல. ஜாலியா இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அங்க இருந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா சாக்காவாங்க. அதுலயும் ஒரு 2 பொண்ணுங்க, டேய் யாரா இவன், என்னடா பண்ணா இவன், என்ன டெக்னிக்டா இது, ஜாலியா இவங்க நடந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஜாஸ்மினை தான் ஃபர்ஸ்ட் வெளியே வந்திருக்காங்க. அதை பார்த்து இந்த வயசான பாட்டி கடுப்பாயிரும். அப்ப பக்கத்துல இருந்தவர் கேட்கிறாரு, உங்களுக்கு அவங்களை தெரியுமானே. அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, ஆமா அவங்க 2
பேர் ரொம்ப கெட்டவங்க, அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நம்மளால டிஸ்குவாலிஃபைலாம் வந்து பண்ண முடியாது, நம்ம கிட்ட அந்த அதிகாரம் இல்ல அப்படின்னு. அப்ப அந்த பாட்டி என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல அவனால ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது, எப்படியாவது அவன நான் வெளிய அனுப்பிருவோம் அப்படி சொல்லுது. அப்படியே அங்க இருக்கிற இன்னும் ஒரு சிலரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபயர் விட்டு வெளிய வந்துறானுங்க. வெளிய வந்ததுக்கப்புறம் அப்படியே சந்தோஷத்துல நாங்க வெளிய வந்துட்டோம்னு கத்திக்கிட்டு இருப்பானுங்க. அடுத்தது இவங்களோட சோல் பவர செக் பண்றதுக்கான டெஸ்ட் தான் வந்து நடத்த போறாங்க. குறைஞ்சபட்சம் அவங்களோட சோல் பவர் வந்து 3வது லெவல்லயாச்சும் இருக்கும். அப்பதான் இந்த டெஸ்ட்ல அவங்க பாஸ் ஆன மாரி. அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க சோல் பவர் செக் பண்ண கிறிஸ்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வராங்க. அது பெருசு பெருசா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜாஸ்மின் தான் நான் போய் செக் பண்றேன் அப்படி சொல்லுவா. அவ போயிட்டு கைய வச்சு பார்த்தீங்கன்னா, அவளோட சோல் பவர் அந்த கல்லுல வந்து செலுத்துறா. அது வந்து 5வது லெவல் அப்படி சொல்லிட்டு காட்டுது. ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிட்டா. அப்ப அங்கிருந்து இன்னொருத்தன் வந்து செலுத்துறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா 9வது லெவல் சோல் பவர். அத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிறாங்க. இந்த சின்ன வயசுல எப்படி இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, என் உடம்புக்குள்ள இருந்து ஈவில் பவர்ஸ் வருது, எனக்கு தெரிஞ்சு இவன் டீமனா இருப்பான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் போயிட்டு வந்து செக் பண்றான். நம்ம ஹீரோவோட பவரை பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த கல்லுல வந்து கைய வைக்கிறான். கைய வச்சு அவன் பவர்ஸ் செலுத்துறான். அப்படியே மொத்த லைட் வந்து எரியுது. 9வது லெவல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லே வெடிச்சுது. அதாவது ஹீரோவோட பவர் தாங்க முடியாம அந்த கல்லு வெடிச்சிருச்சு. அதை பார்த்து அப்புறம் அப்படியே என்னடா நடக்குது இங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த கல்லு வெடிக்கிற அளவுக்கு இவன்ட்ட பவர் இருக்கா அப்படின்னு. ஜாஸ்மின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றேன்னா, சூப்பர் மாஸ்டர் நீங்க வேற லெவல் அப்படி சொல்ற. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவானா, நீ நல்லா வந்து பிராக்டிஸ் பண்ணா இந்த மாதிரி பவர்ஃபுல்லா மாற முடியும்னு. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்றேன். அப்ப அந்த இடத்துல அந்த மிச்ச பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சோல் பவர்ஸ் வந்து செக் பண்ணதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. என்ன நிறைய பேர் செக் பண்ணாம இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அவங்களோட பவர்ஸ் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க எல்லாரும் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காம்படிஷன் நடத்துறவர் என்ன சொல்றாருன்னா, டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க இப்ப ஸ்ட்ரீட்டா பில் தான் செய்ய போறீங்க அப்படி சொல்றாரு. ஃபைனல்ஸுக்கு 8 பேர் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதாவது யார் செய்யற 8 பேரோட பில் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாவும் குவாலிட்டியாவும் இருக்கும், அந்த 8 பேர் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்தோட ரூல்ஸ் எல்லாம் வந்து சொல்லி அப்புறம் காம்படிஷன் வந்து நான் ஆஃபீஸியலா ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோவும் பேப்பர் கையில வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பேப்பர்ல இருக்கிற பில்லை தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து செய்யணும். சொல்லப்போனா இது ஒரு கஷ்டமான பில்லா இருக்கு போல. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வயசான பாட்டி தான் நம்ம ஹீரோவை எப்படியாவது டிஸ்குவாலிஃபை பண்ணணும், அல்ல வந்து இந்த காம்படிஷன் விட்டு துரத்தணும்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோக்கு நல்லாவே வந்து தெரியுது இந்த வேலையை பார்க்கறது எல்லாமே அந்த வயசான பாட்டி தான் அப்படின்னு. அது டைம்ல பார்த்தீங்கன்னா லிங்கர் வந்து கண்ண முழிச்சிருது. லிங்கர் என்ன கேட்குதுன்னா, மாஸ்டர் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஹீரோ என்ன சொல்றேன்னா, இங்க ஒரு சின்ன காம்படிஷன் அட்டன் பண்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இந்த எர்ப்ஸோட குவாலிட்டிலாம் அதிகப்படுத்த சொல்லி லிங்கர்ட்ட சொல்லுவோம். லிங்கர் பார்த்தீங்கன்னா அது பவர் யூஸ் பண்ணி அதிகப்படுத்துது. முன்ன தூரம் 3 மடங்கு அதோட குவாலிட்டி அதிகப்படுத்தி இருக்கும். அந்த வயசான பட்டியை கண்டிப்பா அவன் தோத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ நீ தூங்க போலிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பில்ஸ் வந்து செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறான். ஹீரோ அப்படி பில் செய்ய ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா யூகி மேல இருந்து நம்ம ஹீரோவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. யூகியோட தாத்தா கேட்கிறாரு, உனக்கு சூப்பர் என்ன பிடிச்சிருக்கான்னு. அவ பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்ற. அப்போ அவர் சொல்றாரு, நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டுலாம் திரும்ப வாழ்க்கையில அவங்கள வந்து நம்ம அடையவே முடியாது அப்படின்னு. கேட்டோன்னே அவ அப்படியே அதை பத்தி பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சாரா. ஹீரோவும் எல்லா ஹெர்ப்ஸையும் அந்த ஃபர்னஸ்குள்ள தூக்கி போட்டு பயங்கரமா அந்த பில்லை மேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பில்லை மேக் பண்ணி முடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வேகமா பில்லை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஹீரோ வந்து பில்லை மேக் பண்ணிக்கிட்டு இருப்பானா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கத்துல இருந்த ஒருத்தனோட ஃபர்னஸ் வெடிச்சு போயிடுது. அவன் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆயிடுறான்.